வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துகள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். ஏற்கனவே இதே மாமன்றத்தில் உடல் நலம் என்ற தலைப்பிலும் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல மகரிஷி போற்றிய அந்த ஹோமியோபதி மருத்துவம் என்ற தலைப்பிலும் நாம் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று உணவு மருத்துவம் என்ற தலைப்பிலே என்னுடைய சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அவர் போஸ்டர்ல ஐயா ஒரு மால் போட்டோ, ஒரு கடை போட்டோ போட்டிருக்காரு. ஆனா உணவு மருத்துவம்னு சொன்னதுனால அப்படி போட்டிருப்பாருன்றது இட் இஸ் நேச்சுரல். நான் அதை பத்தி உணவை மருத்துவமாக கொள்வது எப்படின்றது மட்டும் இல்லாம பொதுவான கருத்துகள், உணவு மருந்து என்ற விஷயங்களை நாம் சற்று நேரம் சிந்திக்க போகிறோம். உணவு எதற்கு நமக்கு தேவை? சும்மாவே இருந்துட்டு போலாம்ல, இது ஒரு வேலையை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு பணத்தை செலவழிச்சுக்கிட்டு அது ஒரு சமையல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். ஆனா உணவு இயற்கையாகவே நமக்கு தேவைப்படுகிறது. நாம் வேண்டாலும் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய் என்று ஔவையார் பாட்டி சொல்லுவாங்க. இந்த உடல் இயக்கத்தாலும் உழைப்பாலும் செலவழிக்கப்படுகின்ற ஆற்றலை மீட்டுக்கொள்ள உள்ள பல வழிகளில் மிக முக்கியமானது உணவு. உடலை இயக்குவதற்கு தேவையான ஆற்றல் அந்த உணவிலிருந்து கிடைக்கின்றது. உணவே உடலாகின்றது, அந்த உடலில் இருந்து உயிராற்றல் வருகின்றது. ஆக என் உணவு என் உசிறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த உடலின் தேவையினை அறிந்து அளவறிந்து சத்தான சுத்தமான உணவை நாம் மகரிஷி அடிக்கடி சொல்லுகின்ற அந்த வழி அளவோடும் முறையோடும் உண்ண வேண்டும். வாழும் பொழுது உடல் மன செயல்பாடுகளின் காரணமாக உயிராற்றல் செலவாகி கொண்டே இருக்கிறது. எந்த நேரம் சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட எனர்ஜி இஸ் பீயிங் ஸ்பென்ட். குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக உயிராற்றல் செலவாகி விடும்போது உடல் பராமரிப்புக்கான ஆற்றலும் குறைந்து விடுகிறது. இதனால் உடலிலே சோர்வு ஏற்படுகிறது. சோர்வை போக்கிக் கொள்ளவும் இழந்த ஆற்றலை மீண்டும் பெறுவதற்காகவும் இயற்கையாகவே பசி என்னும் ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அதை நம்ம கேட்டு வாங்க வேண்டியதில்லை. ஆற்றல் குறையும் போது அந்த உணர்வு இறைவன் அருமையாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். எழும் பசியை போக்கிக் கொள்வதற்காக ஒருவர் தான் வாழ்ந்து கொண்டுள்ள சுற்றுப்புற சூழல்களில் இருந்துதான் உணவை பெற வேண்டும். எனக்கு பிடிச்ச ஐட்டம் இப்போ நான் டெக்சாஸ்ல இருக்கேன், இந்தியாவில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது. நம்ம சுத்தி என்ன இருக்கோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த பொருளை சாப்பிட்டு தான் நாம் வாழணும். இயற்கையை எப்படி வடிவமைச்சிருக்குன்னா
ஒவ்வொருவரும் அந்த அந்த பகுதிகளின் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு மிக சிறப்பாக வாழும்படி அவர்களை இயற்கை வடிவமைத்திருக்கிறது. ஆனா இப்ப இந்த குளோபலைசேஷன்ல எல்லாம் சுருங்கி போனதுனால எது வேணாலும், எப்ப வேணாலும், எங்க வேணாலும் கிடைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டீஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். மாம்பழம் சீசனே இல்லாத நேரத்துல கூட நம்ம மாம்பழம் சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அது ஒரு வியாபாரத்தனம். அது பாதுகாக்கிறதுக்காக கெமிக்கல் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி, பத்திரமா கொண்டு வந்து குடுக்குறாங்க. எல்லா பொருள்களும் திராட்சை எடுத்துக்கிட்டாலும் சரி, மாம்பழம் எடுத்துக்கிட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். ஒரு கிரேப்ஸ எடுத்து ஒரு கப்புல போட்டு அதுல அந்த பாயிலிங் வாட்டர் கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா, மிதக்கும் பாருங்க மேல. இந்த வேஸ்லின் கோட்டிங் இருக்கு பாருங்க. அது அப்படியே மிதக்கும். என் பையன்லாம் டெய்லி என்ன பண்ணுவான், டெய்லி அத ஊத்தி, ஒரு செகண்ட்ல அத ஊத்திட்டு உடனே மறுபடியும் கோல்டு வாட்டர்ல அப்புறம் அதர்வைஸ் இது குக் ஆயிடும். அந்த மாதிரி அந்த விஷயங்களுக்கு நம்ம டீப்பா பின்னாடி போலாம். நம்ம வந்து சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து எடுக்கிற உணவு, இயற்கையிலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள், அவற்றின் தரம் கெடாமல் பயன்படுத்துவது நம்முடைய கடமை. உணவு உட்கொள்ளும்போது உடலை சார்ந்த சில இயற்கை நியதிகளை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் உடல் நலம் சிறப்பாக அமையும். நீண்ட காலம் வாழலாம். வெவ்வேறு இடங்களில் அந்தந்த பகுதியின் தட்ப வெப்பத்திற்கு ஏற்ப உணவு பழக்கங்கள் நடைமுறையில் இருந்து வருகின்றன. டொரண்டோவில் நம்ம சாப்பிட்றதும், இப்போ இந்தியாவில் சென்னையில் போய் சாப்பிட்றதும், இல்லை கொழும்புல போய் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்றதும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கும். தென்னிந்தியாவிலே, இலங்கையிலே பார்த்தீங்கன்னா வியர்வையை பெருக்கக்கூடிய வெப்பநிலை நிலவுகிறது. உணவுப் பொருள்கள் நீரை ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. இதே குளிர் பிரதேசங்களில் நம்ம நார்த் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, வெப்பத்தை தரக்கூடிய வகையிலே கோதுமை, பார்லி போன்றவைகள் விளைகின்றன. இயற்கையாகவே அங்கு விளைகின்றது. அந்த பகுதியில் வாழ்பவர்கள் அங்கங்கு விளைகின்ற காய்கறிகளையும் கனிகளையும் உண்பது பொருத்தமானது, ஏற்றது. அவை தரமாகவும் மலிவாகவும் கிடைக்கும். இப்ப நியூசிலாந்துல போய் அங்க வந்து அந்த கிவி ஃப்ரூட் சாப்பிடும்போது ஒண்ணுமே கிடையாது. அது த்ரோவே பிரைஸ்க்கு இருக்கும். இங்க வந்து அத பலாயிரம் மைல் டிராவல் பண்ணி அத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு இந்தியாலயும், இலங்கையிலும் சாப்பிடும்போது விலையும் கூடுது, அந்த குவாலிட்டியும் போகுது. அது ஒரு சாதாரண நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கொய்யா பழத்துல அதை விட பல மடங்கு சத்து இருக்கு. நம்ம கிவின்னு சொல்லிட்டு கிவி சாப்பிடுறோம். சாப்பிடுறது தப்பு இல்லை. அந்தந்த பகுதியில இருக்கிறத சாப்பிடணுன்றதுக்காக நான் சொன்னேன். ஆக அந்தந்த பகுதியில் நம்ம இயற்கையாக எளிமையாக சுத்தமாக கிடைக்கக்கூடிய பொருள்களை நாம் உண்பது மிகச் சிறந்தது. அதே மாதிரி தானியங்களையும் காய்கறிகளையும் தேவையான அளவு அன்றாட உணவில் தகுந்த விகிதத்திலே சேர்த்துக் கொள்வது மிக நல்லது. எது நமக்கு பிடிக்குதோ அதை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் சரிவிகிதமாக எல்லாமே கலந்து, இப்ப சயின்டிபிக்கா சொல்லும் போனா கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்கணும், புரோட்டீன் இவ்வளவு இருக்கணும், விட்டமின்கள் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கணக்கே போடாம சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டோம்னாலே எல்லாம் இயற்கையாவே கிடைச்சிரும். அது இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நீண்ட காலத்திற்கு கெடாமல் இருக்கும் பொருட்டு பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ், வேதியியல் பொருள்கள் சேர்க்கப்படுவதால் அவை உடல் நலத்தை ஓரளவு பாதிப்பு அடைய செய்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மக்காச்சோளம் நமக்கு தெரியும், மேய்ஸ். அந்த சோளம் எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கூட தான் விளையுது, இங்கேயும் விளையுது. அதாவது அமெரிக்கால ஜாஸ்தி இருக்கு. இத வந்து ஒரு அழுத்தம் பல டன் வெயிட் போட்டு அந்த ஒரு மிஷின்ல அதை போட்டு அடிச்சு தட்டையாக்கி அது கெடாம இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், அந்த பொருள்களோடு சேர்ந்து பைண்டிங்க்கு ஒரு கெமிக்கல், சுவை கொடுப்பதற்காக சில சுவையூட்டிகள் அது ஒரு கெமிக்கல், இப்படின்னு கெமிக்கல்ஸா சேர்த்து சேர்த்து அந்த சீரியல் நம்ம சாப்பிடுறோம். எப்போ ஒரு நாள் சாப்பிடலாம். பட் அதுதான் ஒரு சத்தான அதை விட எளிமையான நம்ம அவலோ அல்லது கஞ்சியோ அதுல அதை விட அதிகமான சத்து நமக்கு கிடைக்கும். அதனால பதப்படுத்த உணவுகள், இந்த டின்டு ஃபுட்ஸ் நம்ம கையாளும் போது கூடுமான வரைக்கும் அதை அவாய்ட் பண்றதே நல்லது. டின்டு ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து
சால்ட் வேற நிறைய போடுவாங்க. இப்போ உதாரணமா அந்த ஆலிவ்ஸ்ன்னு போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல இருக்கிற சால்ட் ஓவர். ஒரு நாளைக்கு ஒரு ஃபியூ கிராம்ஸ் தான் நமக்கு தேவை. அதுல சேர்த்து சாப்பிட்டோம்னா அதிகமா நமக்கு கிடைச்சிரும். தேவையில்லாம நிறைய உப்ப நம்ம சேர்த்து வியாதிகளை வரவழைச்சுப்போம். ஆக இரும்பு, புரதம், தாது, கொழுப்பு, வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் செறிவாக நிறைந்த உணவை தேர்ந்தெடுத்து நாம் உண்பது மிகச் சிறப்பானது. நேரத்திற்கு ஏற்றபடி தகுந்த அளவு உணவு உட்கொள்ளாமல் சத்து மருந்துகள் மூலம் சத்துக்களை டானிக்கா சாப்பிடுவாங்க. சில பேர் சப்ளிமெண்ட்ஸா சாப்பிட்டு இருப்போம். சத்துக்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்பது தவறான கருத்து. கூடுமான வரையில இயற்கையிலாகவே நம்ம எது எது கிடைக்குமோ அதிலிருந்து எடுத்து சாப்பிட்டு சத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த பாரம்பரியமான உணவு வகைகளை நாம் இழக்காமல் அன்றாட உணவிலே பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வறுவல்கள், முறுக்கு போன்றவற்றை சுவைத்து எனக்கும் பிடிக்கும். ஆனா அது நாக்கு அப்படிதான் கேட்கும். நம்ம சுவை பதிவுகள் நம்ம அதை தான் சாப்பிட வைக்கும். ஆனால் அந்த விழிப்புணர்வோடு அவல்களை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பதிலா பழங்கள், காய்கறிகள் நிறைய சாப்பிடுறது நல்லது. இது ஒரு பொதுவான விஷயம் இப்ப நாம் பேசினது. மகரிஷி நிறைய விஞ்ஞான அடிப்படையிலே நிறைய நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உணவு சாப்பிடுறத பத்தி. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சாரு. இந்த ஜீவகாந்த வரவு பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. வயிற்றுல உணவு இல்லாமல் நம்ம பசியோட இருக்கிற நேரத்துல உணவில் இருந்து ஜீவகாந்த ஆற்றல் நம்ம பெற முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிடல, இன்னும் சாப்பிடாம இருக்கிறோம். அதனால் உடல் தானாகவே காற்றிலிருந்தும் கோள்களின் அலை வீச்சிலிருந்தும் அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ் பூமியின் கதிர் இயக்கத்திலிருந்து ஜீவகாந்த ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. பூமியின் கதிர் இயக்கம்னா பூமியின் நடு மையப்பகுதி எப்பொழுதும் வெப்பமாக இயங்கிக் கொண்டு அந்த ஒரு ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கு. அந்த சக்தியும் நமக்கு கிடைக்குது. காற்று, அப்புறம் நீர் குடிக்கிறோம். இதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு ஜீவகாந்தத்தை நிறைய கொடுக்குது. அவ்வாறு ஜீவகாந்த ஆற்றலை பெறும்போது அந்த அறிவின் விரிவால் இயற்கை ரகசியங்கள் நம்ம அறிவுக்கு எட்டுகின்றன. வான்காந்த அலைகள் இப்போ 9 மைய தவம் பண்ணும்போது அந்த 9 கோள்களோடு நம்ம அறிவை தொடர்பு கொள்றோம். அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் உணவிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை விட மிக தூய்மையானதாக இருக்கிறது என்று ஞானியர்கள் அந்த காலத்திலே உணர்ந்து விளக்கி இருக்கிறார்கள். மகரிஷியும் அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். உணவு அதிகம் உண்டால் செரிமான கருவிகள் கெடுவதோடு அவ்வுறுப்புகள் தொடர்பான நோய்களும் வரும். அளவோடு உண்டால் உடல் உணவை செரிக்கும். அதிகமாக உண்டால் உணவு உடலை செரிக்கும் என்று மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. உண்ணும் உணவு என்ற ஒரு 2 வார்த்தை இருக்கு. உண்ணும் உணவுனா நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஐட்டம்ஸ், எடிபிள் ஐட்டம்ஸ் நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னொரு வகையா திங்க் பண்ணி பாருங்க அந்த வார்த்தையை. நம்முடைய உடலை உண்ணும் உணவு, நம்முடைய ஆற்றலை உண்ணும் உணவு. இந்த உணவை சாப்பிட்டுட்டு அதை செரிக்க வைக்கிறதுக்காக நம்முடைய ஜீவகாந்த சக்தி எவ்வளவு செலவழிக்கப்படுதுன்னு நம்ம என்னைக்காவது அனலைஸ் பண்ணி, சுவைக்காக ஆசைப்பட்டு சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அடுத்து இந்த அளவு முறை பத்தி நான் சொன்னேன். அனைவரும் மதியம் 3/4 வயிறு உணவே அன்றி முழு உணவு தேவையே கிடையாது. அது வைரமுத்து பாடல் ஒன்று அருமையான பாடல் இருக்கு. அது நம்ம கடைசியா பார்ப்போம். அந்த 3/4 வயிறு சாப்பிடணும்னாக்கா என்னன்னா அந்த அன்னம், நம்ம அரிசி சாதமோ அல்லது என்ன ஒரு கார்போஹைட்ரேட் தரக்கூடிய உணவோ, காய்கறிகளும் கூடி இது ஒரு 1/2 பாகம் அப்படின்னா, இந்த நீரு, மோர், இந்த கர்டை விட தயிரை விட மோர் நல்லது. இந்த திரவங்கள் ஒரு 1/4 பாகம். ஆக 3/4 வயிறு உண்ண வேண்டும். 1/4 வயிறு இடைவெளி நிச்சயமாக இருக்க வேண்டும். விடுறமான்றது பெரிய கேள்வி. என்ன நான் உள்பட 1/4 வயிறு இடைவெளி நிச்சயம் இருக்கணும். இதுவே செரிமானத்துக்கு அவசியமான ஒன்று.
வயிறு கொள்ளும் உணவை அளவை முழுமையாக வெறும் உணவால் நாம் நிரப்பிவிட்டால் உணவு முழுமையாக செரிக்க முடியாது. சத்துப் பொருள்களும் முழுமையாக பிரிக்கப்பட்டு உடல் ஆற்றலாக மாற்றுவதும் பாதிக்கப்படுகிறது. இப்ப அந்த ஃபுல்லா நீங்க ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஜீரணம் ஆரம்பிக்கிறதுக்கும் அது ரொம்ப சிரமப்படும் வயிறு. அந்த ஜீரண மண்டலம் இருக்கு பாருங்க, அது படுற அவஸ்தைய நம்ம சொல்லி வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்புறம் ஒருவர் எந்த அளவுக்கு உணவை உட்கொள்ள வேண்டும்? அளவு என்ன? அடுத்த வேளை உணவு உண்ணுவதற்கு 1 மணி மகரிஷி சொன்ன ஃபார்முலா இது. 1 மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும். இதனையே புசி பசித்து புசி என்றார்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்? புசித்து விட்டு பசி இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். இதுவே உணவு கொள்ள வேண்டிய அளவு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு பசி எடுத்திருக்கணும். சாப்பிடும்போது இப்போ உட்கார்றோம் 12 மணிக்கு இல்ல 1 மணிக்கு உட்கார்றோம்னா சாப்பிட 12 மணிக்கு பசி எடுத்திருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம நேரம் வெயிட் பண்ணும்போது, அந்த வான்காந்த ஆற்றல்கள் மற்றும் உடம்புல வந்து சேரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் உடம்பு. அந்த பசி எடுத்த பிறகு சாப்பிடும்போது நல்ல முறையிலே செரிக்கப்பட்டு, உயிருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆற்றலாக அது மாறுகிறது. இப்போ 12 மணிக்கு சாப்பிடணும்னு சொன்னேன். 1 மணிக்கு சாப்பிடணும்னா 12 மணிக்கு பசி எடுக்கணும்னு சொன்னேன். அப்போ அந்த 12 மணிக்கு பசிக்கக்கூடிய அளவுல காலையில நம்ம உணவு சாப்பிடணும். காலையில வந்து ஒரு வெட்டு ஃபுல் கட்டு கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு 12 மணிக்கு எங்கேருந்து பசி எடுக்கும்? ஸோ எல்லாத்துலயும் அளவு, முறை. காலையிலும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப மெடிக்கல் சயன்ஸ் படி காலையில இப்ப எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்பிள் வெறும் வயித்துல இருக்கக்கூடாது. டோன்ட் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அத வந்து இட்ஸ் ஒன்லி பிரேக்கிங் த ஃபாஸ்ட். ரொம்ப அளவா ஒரு சத்தான கொஞ்சம் உணவு சாப்பிட்டா போதும். காலையிலேயே ஃபுல் கட்டு கட்டிட்டீங்கன்னா, 12 மணிக்கெல்லாம் மகரிஷி சொல்ற உதாரணத்துல பசியே எடுக்காது அப்போ. ஸோ மனித உடல் அமைப்பு பல்வேறு ரசாயன அமைப்புகளை கொண்டது. உடல் இயக்கத்தால் அந்த ரசாயனங்கள் செலவாகும். அந்த அளவிற்கு ஏற்ப உணவுப் பொருள்களை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பயோகெமிஸ்ட்ரியில ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நெறைய விஷயங்கள் உடம்புல நீங்க விரும்பியோ, விரும்பாமலோ ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஃபேக்டரி மாதிரி ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதனால அப்புறம் நம்ப காயகல்பம் கத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இது மகரிஷி குடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். முறைப்படுத்தி குடுத்திருக்காரு. அத நம்ப பயன்படுத்துறோமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. எவ்வளவு பேரு சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த ஓஜஸ் மூச்சு போடுறீங்க? சாப்பிட உட்கார்ந்தது ஒரு சில பிடி உணவ கையில வச்சுக்கிட்டு, நம்ம நெத்தி வரைக்கும் கொண்டு போறாங்களேன்னு நெறைய பேர் பார்ப்பாங்க. அது என்ன பண்றோம்? ஓஜஸ் மூச்சு போட்டுவிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது கையில உணவு வச்சுக்கிட்டு 10 தடவ அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ் மூச்சு. அதன் பிறகு சாப்பிட்டா, அத விட ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. ஓஜஸ் மூச்சு போடுறதுனால என்ன நடக்குது? இந்த கையில் இருக்கின்ற உணவு, நாம் அதை எதிரிலே பார்க்கின்ற உணவு, முடிந்தால் அதை அந்த கையிலே இருக்க அந்த ஓஜஸ் மூச்சு போட்ட பிறகு அந்த ஒரு கைப்பிடியே மத்த உணவோட கலந்து பார்க்கும்போது அந்த காந்தத்தன்மை இட் இஸ் கெட்டிங் மேக்னடைஸ்ட். உடலுக்கு தேவையான சத்துப் பொருள்களை சிற்றறைகள் நன்றாக உறிஞ்சிக் கொள்வதற்கு இந்த காந்தத்தன்மை பயன்படும். இது காயக்கல்பம் கத்துக்கிட்டவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். அத நம்ம நல்லா பயன்படுத்தணும். நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அத காயகல்பம் பண்ணாத நாட்களோ, அல்லது விட்டு போகின்றதோ, நமக்கு அது இழப்பு தான் நமக்கு. அத விடவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது செய்யக்கூடாதது. உணவு உண்ணும்போது செய்யக்கூடாத செயல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு உண்ணும்போது பேசிக்கொண்டே சாப்பிடுவது. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? காத்தெல்லாம் உள்ள தேவையில்லாம வெளிப்புற காத்தெல்லாம் உள்ள போகும். உணவோட சேர்ந்து காத்தும் உப்புசம் ஏற்படும். சிரிக்கிறது, உணவை உருண்டையாக பிடிப்பது, சிந்துவது, ஒரு விரலை நீக்கிக் கொண்டு உண்பது, மயிர், நரம்பு, எலும்பு, இறந்துபட்ட உயிர்கள் உள்ள உணவை உண்பதும், பருகுவதற்காக வைத்துள்ள நீரில் எச்சிலை உமிழ்வதும் நம்ம யாரும் பண்றதில்ல. எச்சில் உமிழ்வதும் கூடாது என உண்ணாமலை சதகம் அந்த குறிப்பிடுகிறது ஒரு பாடல்ல. நான் அந்த பாட்டெல்லாம் சொல்லல இப்போ. இதையே தான் மகரிஷியும் ரொம்ப அதிகமா வலியுறுத்தி இருக்காங்க. படுத்தபடி உணவை உண்பது, நின்ற வண்ணம் உண்பது, வெட்ட வெளியில் இருந்து கொண்டு உண்பது, விருப்பத்துடன் மிகுதியாக உண்பது, கட்டிலின் மேல் அமர்ந்தபடி உண்பது, இவை கூடாது என்று ஆசாரக்கோவை என்னும் நூல் சொல்கிறது.
மொத்தத்துல பார்ட்டின்ற பேர்ல நம்ம வந்து கையில பிளேட்ட வச்சுக்கிட்டு நடந்துகிட்டே பேசுறது, நின்னுகிட்டே சாப்பிடுறது நல்லதே கிடையாது. சாப்பாடுன்னா உட்கார்ந்து தான் சாப்பிடணும். தரையில் அமர்ந்து சாப்பிடுவது ரொம்ப உசிதம். நம்ம வீட்ல நமக்கு வசதி இருக்கும்போது சமணம் போட்டு கீழ உட்கார்ந்தா அத விட சிறந்த விஷயம் எதுவும் இல்ல. ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. கால்கள்ல இடுப்பு வயிற்றுக்கு கீழ இப்ப நம்ம ஜீரணம் ஆகுறதுக்கு வயிறு தானே பிரதானம். அப்ப வயிற்றுக்கு கீழ இருக்கிற பகுதிகளுக்கு அந்த ஓட்டங்கள் தேவையில்ல. அப்ப அமைதியா அமர்ந்து கொண்டிருக்கும்போது, ஆற்றல் முழுவதும் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு போய் சேரும். அதனால தான் எங்கேயாவது நம்ம சேர்ல உட்கார்ந்தா கூட முடிஞ்ச வரைக்கும் கால மடக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு கடுமையான செயல்கள் இந்த சைக்கிள்ல போறது வேகமா, வேகமா ஓடுறது, ரொம்ப கடினமான வேலைகளை செய்வது, ஆண், பெண் உடல் இணைப்பு கொள்வது, நீச்சல் அடிப்பது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, பழக்கம் இல்லாத உணவை டக்குன்னு போய் நம்ம எடுத்து அள்ளி சாப்பிட முடியாது. கொஞ்சம் சும்மா லேசா டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாம். நம்ம உடல் பழகி போன உணவத்தான் நம்ம சாப்பிடணும். காலம் தவறி உண்பது, அளவு மீறியும், முறை மாறியும் உண்பது கூடாது என்று சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமா மகரிஷி சொன்ன கருத்து, பசித்தவர்கள் முன்னிலையிலும், ஒரு நாயின் முன்னிலையிலும் உண்ணக்கூடாது. பசித்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க, அவர்கள் முன்னிலையில் நாம் உண்பதால், அவர்களது பார்வையில் உள்ள விஷம், நாம் உண்ணும் உணவையும் விஷமாக்கும். அத்தகைய உணவு உள்ளே போய் குடல் புண்களை உண்டு பண்ணும். அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. திருக்குறள் உங்களுக்கு தெரியும். "விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றென்றுன்னு." அதாவது வெளியில ஒருத்தர் காத்துட்டு இருக்கும்போது, நம்ப அவங்கள வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். அது வேற விஷயம். அந்த அந்த பண்பு வந்து தமிழனுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அத அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த எங்கேயாவது கோயிலுக்கு போம்போது கூட அந்த குரங்குக கூட்டம், அந்த பார்த்தீங்கன்னா நெறைய வந்து சுத்தி இருக்கும். அதெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு நம்ம சாப்பிடவும் முடியாது. அதனால அதுக்கு தகுந்த மாரி சூழ்நிலைய நம்ம ஏற்படுத்திக்கணும். அது மாரி உண்ணும் முறைய பத்தி ஒரு அழகா பாடல் ஒண்ணு குடுத்திருக்காங்க மகரிஷி ஞான களஞ்சியத்துல 924வது பாடல். "காலையிலே புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி ஒன்று, தேங்காயோடு எங்கும் ஒக்கும். வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு. விதவிதமாய் கறிவகையோடு அரிசிச் சாதம். மாலையிலே காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம். டீ, காஃபி தேவையில்லை." அவர் அந்த பல வருடங்களுக்கு முன்னால இந்த பாடின பாடல் சில அந்த கருத்துக்கள நம்ம எடுத்துக்கணும் நம்ம. அதாவது நஞ்சை, புஞ்சை இந்த தானியங்கள் இருக்கு பாருங்க. அது 2மே கலந்து சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். நஞ்சை தானியங்கள்னா அரிசி, கோதுமை இதெல்லாம் வச்சுக்கலாம். புஞ்சை தானியங்கள்னா இந்த மில்லட்ஸ் அந்த சிறு தானியங்கள் என்று சொல்லுகிறோமே, அதுல இருக்கக்கூடிய சத்துகள் அளவிறந்தது. அதனால நம்ம 2யும் கலந்து சாப்பிடணும். வெறும் அ கார்போஹைட்ரேட் தேவைன்றதுக்காக வெறும் அரிசி, கோதுமைன்ற மட்டும் தான் கிடையாது. இந்த மில்லட்ஸ்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. காலையில 5 மணிக்கு அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில சில பேர் 4 மணிக்கே எழுந்துக்கிறாங்க. 3 மணிக்கும் கூட எழுந்துக்கிறாங்க. அந்த மொத்தத்தில காலையில எழுந்துக்கிறது, எழுந்து காலை கடன்களை ஆற்றிவிட்டு, நம்முடைய உடற்பயிற்சிகளையும் முடித்துக்கொண்டு, பிறகு 5:30லிருந்து 6 மணி நம்ம கரெக்ட்டா நம்மளும் அந்த நேரம் தான் தவம் பண்றோம். தியான பயிற்சி மேற்கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் 6:30 மணி மேல இந்த 7 மணிக்குள்ள அந்த புஞ்சை தானியத்தால் ஆகிய கஞ்சி, தேங்காயுடன் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. பகல்ல 11:30 அல்லது 12 மணி இல்ல 1 மணிக்குள்ள பகல் சாப்பாடு சாப்பிடணும். அ அரிசி சாதம், காய்கறிகள். இது வந்து பொதுவா சொல்றது. என்னுடைய அறிவுரை வந்து என்னுடைய அனுபவத்தில் கிடைத்தது. நம்ம பசிச்சு சாப்பிடணும். பசி சுத்தமா இல்லன்னா, அந்த டைமுக்கு சாப்பிடணுன்றது என்னை பொறுத்தவரையில் தேவையில்ல. ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல லேட்டா சாப்பிடலாம். அந்த நேரத்துக்காக சாப்பிடுறதுன்றது பசி இருந்தாலும், இல்லாவிட்டாலும் அத சாப்பிடுறது நல்லதில்ல. மாலை வேளையிலே கோதுமை மாக்கொண்டு தயாரித்த ரொட்டியைப் போல, நம்ம கெட்டுப்போகாத உணவோடு காய்கறிகள், பழ வகைகள் இவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த காஃபி, தேநீ வந்து அந்த உற்சாக நரம்புகள தூண்டிவிட்டு உற்சாகப்படுத்தும். ஆனால் அது வந்து ந அவ்வளோ நல்லது. அல்சைமருக்கு காஃபி நல்லதுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் நெறைய நடக்குது. ஆனா டீ, காஃபி என்பது ஒரு அவசியமான பொருள் இல்ல. தவிர்ப்பது சிறந்தது. மற்ற எந்த வகையான செயற்கை பானங்களும் தேவையில்ல. அந்த லோடட் வித் சுகர் நெறைய ட்ரிங்க்ஸ் இருக்கு.
அது அப்புறம் வேற அந்த மத்த பானங்கள் இருக்கு பாருங்க. இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பூஸ்ட்டு, மால்டோவான்ற பேர்ல சர்க்கரைய அள்ளி கொட்டியிருப்பாங்க அதுல. சர்க்கரைய குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சாலே எக்கச்சக்கமான சர்க்கரை சேர்ந்துரும். அந்த மாரி ட்ரிங்க்ஸையும் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த மகரிஷி சொன்ன இந்த கருத்து வந்து உணவு திட்டம் பொதுவாக உலகின் எல்லா தட்பவெப்ப நிலைகளுக்கும் பொருந்தும். நேரத்தை மட்டிலும் ஆங்காங்கு உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம மாத்திக்கலாம். எதிர்காலத்துல வந்து உணவு திட்டங்களை மாற்றி, கூட்டி, ரசாயன முறையில் அதிகரித்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதிக சுவை, சத்து உடைய உணவுகளை காட்டிலும் மட்டிலும் நாம் சாப்பிட முயன்றால், அவற்றை உடல் ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினம். சற்று குறைந்த சத்து குறைந்த ஆகாரங்கள் மேல நமக்கு வெறுப்பு கூட சில சமயம் வந்துரும். அதனால நம்ப இயற்கை ஒரு ஹீலர் பாஸ்கர் தான் அடிக்கடி சொல்லுவாரு. நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது எது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ, அந்த பொருள அந்த நேரத்துல சாப்பிடுறது. இப்ப நம்ம புளிப்பு சுவை நம்ம உடம்புல குறைவா இருக்கு. நம்ம அறுசுவைய பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. அறுசுவைகளுக்கும் ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் ஸ்வீட்டா சாப்பிடுறதோ, இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லி காரமா சாப்பிடுறதோ, இல்ல புளிப்பா சாப்பிடுறதோ, எல்லாத்துலயும் இந்த அளவு முறை. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அறுசுவை என்பது ரொம்ப அளவோட சாப்பிடணும். அப்படி பார்க்கும்போது நம்ப பேலன்ஸ்டு ஃபுட் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம நாக்கு என்ன கேட்குதோ, அந்த உணவை பிரையாரிட்டி குடுத்து சாப்பிடுறதுல தப்பில்ல. அது வந்து அந்த சத்து நம்ம உடம்புக்கு தேவை என்பதை நம்முடைய உடலிலே இருக்கின்ற உணர்வு நமக்கு சொல்கிறது. அதை நாம் அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் உணவின் வகைகள் வந்து பகவத்கீதையிலிருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, மகரிஷி, சித்தர்கள் எல்லாருமே அந்த வகைப்படுத்தியிருக்காங்க. சத்துவ, ராஜ சிவசங்கரன் ஐயாவும் நெறைய பிரசன்டேஷன் குடுத்திருக்காரு. சத்துவ, ராஜச, தாமச உணவு என்ற 3 வகை உணவுகள் இருக்கு. அந்த அமைதி, இன்பம், துன்பம் தரும் உணவுகள். இந்த மூவகை உணவுகள் மனிதருக்கு மூவகையான குணங்களை உண்டாக்குகின்றன. இந்த சாத்வீகம், ரஜோ, தமோ அமைதி, இன்பம், துன்பம். அதுக்கும் ஞானக்களஞ்சியத்துல ஒரு பாட்டு குடுத்திருக்காங்க மகரிஷி. உயிர் தனது மெய் உணர சத்துவம் ஆம். உயிர் விரைவின் பயன் துய்க்க ரஜோகுணம் ஆம். உயிர் பரவி கெடும் தீமை தமோகுணம் ஆம். உயிர் தனது முக்குணத்தை உணர ஞானம். அப்படின்னு அந்த பாடல் போகுது. அந்த உணர்வு என்னன்றத கரெக்ட்டா சொல்றாரு அதுல. இன்னைக்கு நம்ம பொறந்ததிலிருந்து இன்னைய வரைக்கும் எந்த வகையான உணவு உட்கொண்டோமோ, அந்த உணவினுடைய ரசாயன தன்மைக்கும், ஆற்றலுக்கும் தக்கவாறு உடல் வளர்ச்சி நாம் அடைந்திருக்கிறோம். அது நம்மளுடைய கேரக்டர் பில்டிங்ல கூட அதனுடைய ஒரு பகுதி அந்த உணவுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா உணவே உடலாக மாறி இருக்கிறது. உணவிலே பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு என்று 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். உணவுக்கு தக்கவாறு இந்த குணங்களும் மாறுபடும். இன்பத்தை அனுபவிக்க தூண்டுதல், ஊக்குவித்தல், இன்பம் அனுபவித்தல் இவை அனைத்தும் ரஜோகுணம். இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எழுச்சியிலே இன்பம் அளவுக்கு மீறி துன்பமாக மாறும்போது தானாகவே தமோகுணமாக அது மாறிவிடும். அப்போ அந்த அளவு மகரிஷி சொல்கின்ற அளவு வந்துருது. துடுக்கான செயல்கள், உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள், தீமை இழைப்பது இவையெல்லாம் தமோகுணத்தை சார்ந்தது. தீமை தரும் எண்ணங்களும், செயல்களும் தமோ குணத்தினால் தான் உண்டாகின்றன. தீமைகளை களைந்து அமைதியை தரும் குணங்கள் எல்லாம் சாத்வீகத்தை சார்ந்தவை. மனிதனிடம் இந்த 3 குணங்களும் மாறி மாறி வருகிறது. பல பழக்கங்கள் நீண்ட காலமாக இதனால் நமக்கு அமைந்து விடுகின்றது. அதனால சாத்வீக குணங்களையே எப்போதும் கொள்ளும் அளவிற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு தக்க உணவு பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். இது ரொம்ப டீட்டெயில்டு சப்ஜெக்ட் அது. நான் அது உள்ள ரொம்ப டீப்பா போக விரும்பல. இந்த தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள் இது எல்லாமே சாத்வீகமான உணவுகள் தான். இவை நமக்கு வந்து பொறுமை, அன்பு, இரக்கம், சகிப்புத்தன்மை போன்ற ஒரு சாந்தமான நற்குணங்களை வளர்க்கும் தன்மையுடையது. இந்த உணவுகளே யோக சாதனையாளர்களுக்கு உகந்தவை, அமைதியை தருபவை. புலால் வகைகள் மற்றும் ஏலம், கிராம்பு, மிளகாய் போன்ற உணவு வகைகள் ரஜோகுணத்தின் உணவாகும். இவை தீய எண்ணங்களையும் முரட்டுத்தனமான செயல்களையும் தூண்டும் நோய்களை உண்டாக்கும். பொதுவாக புலால் நீக்கிய உணவையே அருளாளர்கள் யோக பயிற்சி செய்கின்ற நாம் உண்ண வேண்டும்.
இதுல வந்து இத எதுவும் மகரிஷி கம்பல் பண்ணல. நீங்களா உணர்வீங்க. உங்க கர்ம வினை தீரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நீங்களே விட்டுருவீங்க. ரொம்ப அத முரட்டுத்தனம் பண்ணி நீங்க மாத்தணுன்ற அவசியமே இல்ல. இந்த ஏலம், கிராம்பு, மிளகாய்ன்னு சொன்னா அது வந்து அளவு ரொம்ப குறைவான அளவு. உடம்புக்கு இது ஒரு மருத்துவ அளவுல நம்ம சாப்பிடுறதுல தப்பு கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. பீட்ரூட், கேரட், டர்னிப், கருணைக்கிழங்கு தவிர்த்த மற்ற கிழங்கு வகைகள், காய்களில் சுரைக்காய், கனிகளில் பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலான் இதெல்லாம் வந்து மந்தத்தன்மையை, அதாவது தாமச குணத்தை தரும்னு அந்த உணவுப் பொருள்கள்ல பிரிச்சிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரையில அது வந்து எல்லாத்துலயும் அந்த மருத்துவ குணம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதிகமாக உட்கொள்ளாமல், அளவாக இதெல்லாம் வந்து தாமச குணம் தருவதனால, ரொம்ப அளவுக்கு மீறி மந்தம் வந்துரும். இப்போ இந்த சொன்ன ஐட்டங்கள்லாம் நெறைய சாப்பிட்டீங்கனாலே அந்த மந்தம் உணர்வு நமக்கு தெரியும். சுறுசுறுப்பு குறைஞ்சிரும். அதனால இத பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மனித உடல், உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கரிகள், நஞ்சை, புஞ்சை, தானியங்கள் தனிச்சிறப்பாம். இரத்தத்திற்கு உகந்த நல்ல சக்தி தரும் பொருள்கள்னு ஒரு சில ஐட்டம் குடுத்திருக்காரு. இனிப்பு முதல் அறுசுவைகள், ரசாயனங்கள் இயன்ற மட்டும் நாட்டு வெப்பதட்பம் ஒக்க கனி, கீரை இவற்றை உணவாகக் கொள்வார். இதுவும் அந்த ஞானக்களஞ்சிய பாடல்ல வந்து உலக சமாதான திட்டத்துல சொல்லியிருக்காங்க. அதனால உணவு திட்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அன்றாட உணவிலே பழங்களை கட்டாயம் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அளவுக்கு அதிகமாக பழுத்து கனிந்த பழங்களை சுவைக்காக சாப்பிடுவத அவாய்ட் பண்றது நல்லது. ஓரளவுக்கு அந்த மீடியமா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஸ்கை டொரண்டோ வாட்ஸ்அப்ல. ஒவ்வொரு பழமும் அந்த காயிலிருந்து இந்த நல்ல பழுத்த நிலையில ஒவ்வொரு சத்த தருது உடம்புக்கு. நம்ம சுவைய மட்டும் கணக்குல வச்சு சாப்பிடக்கூடாது. பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளில், பழங்களில அதிகமாக அந்த சேர்த்துக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா ஐட்டம் சேர வேண்டியதில்ல. சீனி, இந்த சுகர்ஸ், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் வந்து ஒரு அளவா, ரொம்ப அளவா இல்ல அவாய்ட் பண்ணிட்டு தனியா சாப்பிடுறது நல்லது. இந்த வெஜிடபிள் சாலட் பண்றேன்னு சொல்லிட்டு, என்னுடைய துணைவியார் சில சமயம் அதுல வந்து அப்ப இப்ப நிறுத்திட்டாங்க. நெறைய உப்பு போட்டுருவாங்க. அது வந்து டோட்டலி வி ஷுட் அவாய்ட் தட். காய்ந்த பழங்கள், பருப்பு கொட்டைகள், தானிய மணிகள் இவைகளை 6 முதல் 12 மணி நேரம் வரை ஊற வைத்து பின்னர் சாப்பிடுறது நல்லது. ஓவர் நைட்டு நீங்க ஒரு 6 பாதாம் பருப்பு போட்டு ஊற வச்சுட்டு, மறுநாள் தோல் நீக்கி அத சாப்பிட்டீங்கன்னா, அந்த அ டைஜஷன் நல்லாருக்கும். சத்துக்கள் மிக குயிக்கா அது அப்சார்ப் பண்ணிக்கும். பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, செஸ்நட் எல்லா விதமான நட்ஸ்களும் நமக்கு மால்ல இங்க கிடைக்குது. தேங் தேங்காய் தேங்காய் வந்து விஷம்னு சொல்லி நம்மள மூளைய மழுங்கடிச்சாங்க இந்த மருத்துவ உலகம். கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லி. தேங்காய் வந்து சமைச்சீங்கன்னா தான் கொலஸ்ட்ரால். பச்சையா சாப்பிடும்போது இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால். உடல் மெலிந்தவர்கள் நிச்சயமா சாப்பிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா, கேரளால ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் தான் எல்லாத்துக்கும். அவங்க வந்து இப்ப எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க. ஆனா தேங்காய் பத்திய ஒரு தவறான எண்ணம் வேண்டாம். தேங்காய் நல்லது. உடம்புக்கு நல்லது. பூமிக்கு அடியிலே கிடைக்கக்கூடிய காய்கறிகளான இந்த வேர்க்கடலை, முள்ளங்கி, கேரட், பீட்ரூட் போன்றவற்றை கூடியவரை பச்சையாக தோல் நீக்கி சுத்தம் செய்து சாப்பிடுவது நல்லது. ராவா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. முடியாதவங்க ரொம்ப லைட்டா பாயில் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து குடலையும், இரத்தத்தையும் சுத்தம் செய்யக்கூடியது. இரத்தத்திலிருந்து யூரிக் அமிலத்தை வெளியேற்றும் ஆற்றல் இந்த காய்கறிகளுக்கு உண்டு. இப்ப நான் சொன்ன காய்கறிகள், வேர்க்கடலை, முள்ளங்கி இதெல்லாம். பூமிக்கு அடியில விளையிறது. ஐயா நேரம் வந்து நீங்க எனக்கு ஒரு அலர்ட் பண்ணுங்க. அப்போ இது பண்ணிக்கலாம். இயற்கை உணவு வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட். இயற்கை உணவுன்னா என்ன? சமைக்காத உணவு, சமைக்கப்படாத உணவு. அதுதான் இயற்கை உணவு. சமைக்காமல் சாப்பிட்டால் அந்த உணவின் முழு பயனையும் நாம் அடைய முடியும். இயற்கை உணர்வுகளை ஆர்வத்துடனும், விடாமுயற்சியுடனும் சாப்பிட பழகிக் கொண்டால், கடினம் இன்றி அன்றாடம் எளிதில் இயற்கை உணவை சாப்பிட முடியும். நெறைய யோகா புரோகிராம்ல குக் ஃபுட் வந்து ஒரு வேளைக்கு மீதி 2 வேளையும் இயற்கை உணவுகள் தான் தராங்க.
இப்போ சென்னையில் நான் எழில் பாஸ்கர் ப்ரோக்ராம்லாம் போயிருக்கேன். கம்ப்ளீட்டாக இயற்கை உணவு கொடுக்குறாங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், உலர்ந்த விதை வகைகள், சில தானியங்கள், ட்ரை சீட்ஸ், இவை இயற்கையால் படைக்கப்பட்ட அற்புதமான உணவுப் பொருள்கள். இதுதான் இந்த உணவு மருத்துவத்துக்கு அடிப்படை. இயற்கை உணவுப் பொருள்களை கொண்டு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காங்க, என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு. பழச்சாறு, பழத்துண்டு, கலப்பு பழம், காய்கறி சாறு, காய்கறி துண்டு, கலப்பு காய்கள், வெஜிடபிள் சாலட், கீரை சாறுகள், கீரை தண்டுகள், கலப்பு கீரைகள், தானியங்கள், முளைகட்டிய தானிய வகைகள். அது முளைகட்டிய தானியம் ரொம்ப சிறப்பு. இந்த வெந்தயம் வந்து ஊற வச்சு சாப்பிட்றது நல்லது நைட்டில், டயபெட்டிஸ் பீப்புளுக்கு. அதையே முளை கட்டி அது ஒரு இன்ச்சு வர்ற அளவுக்கு முளை கட்டி அதை மறுநாளோ இல்லை 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் பத்திரமா அதை வச்சுக்கலாம், சேமித்து வச்சுக்கலாம். அதை வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த சர்க்கரையின் அளவு வந்து வெகுவாக குறையுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த கலப்பு தானியங்கள், உலர வைக்கப்பட்ட ட்ரைடு ஃப்ரூட்ஸ், பழத்துண்டுகள், சூரணங்கள், உருட்டு மாத்திரைகள், இயற்கை பால், இப்போ தேங்காய் பால், இந்த இதிலிருந்து சில வகையாக நம்ம இயற்கையாகவே பாலாக தயாரிக்கலாம். அந்த நிலக்கடலை கூட சில பேர் செய்கிறாங்க. கிழங்கு மற்றும் வேறு வகைகள், இயற்கை நெய். இப்போ எண்ணெய்னாலே எல் ப்ளஸ் நெய் தான் எண்ணெய் ஆச்சு. அது எள்ளிலிருந்து வரக்கூடிய அந்த நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இயற்கையாக செக்கில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயில் கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த ரிஃபைன்டு, டபுள் ரிஃபைன்டு அதெல்லாம் கிட்டே போகாதீங்க. அது ஒன்றுமே, அதில் இருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. யோகத்துக்கும் சைவ உணவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த உடற்பயிற்சியும் முக்கியம்னு சொல்லியாச்சு. அந்த இரத்த ஓட்டம் நன்றாக நடைபெறுவதற்கும், உடல் உறுப்புகளும் அவற்றின் உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்குவதற்கும், உடல் உறுப்புகள் சுருங்கி விரியும் தன்மையை பெருக்கிக் கொள்வதற்கும் தேவையான சத்தான உணவுப் பொருட்கள் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த உணவு அது மட்டும் இல்லாம உடலில் இருந்து கழிவுப் பொருள்கள் முழுமையாக வெளியேறவும் கூட உடல் இயக்கம் சீராக நடைபெறுவதற்கு யோக பயிற்சிகளை நம்ம மேற்கொள்கிறோம். அதற்கு தகுந்த மாதிரி சில அந்த உணவுகள். அப்புறம் இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இருக்கிற சளியை வெளியில கொண்டு வருது அது. இந்த திராட்சை, ஆரஞ்செல்லாம் சாப்பிடும்போது திடீர்னு சளி பிடிச்சிக்கிச்சு, அதான் அது சாப்பிட்டு தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது வெளியே கொண்டு வருது. இவங்க எல்லாருமே இந்த யோக பயிற்சி செய்யறவங்க இந்த புலால் உணவை தவிர்க்கணுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், யோக பயிற்சிக்கும் அதுக்கும் ஒத்தே வராது. பயிற்சிகளை நீங்க சரியா செய்யவே முடியாது. முழுமையாக உங்களால் ஈடுபட முடியாது. இப்போ உணவு வந்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். உணவு சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன நன்மைகளும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? உண்ணா நோன்புன்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நோன்பு என்பது என்ன? விரதம் அல்லது நோன்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும், வைட்டல் ஃபோர்ஸ். இந்த ஆற்றலை நாள்தோறும் நாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வங்கி கணக்குல பணத்தை போட்டுட்டு எடுக்க எடுக்க குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி மனிதனுடைய உயிராற்றல், ஜீவசக்தி செலவழிக்க குறைஞ்சிக்கிட்டே வருது. 1000ல் ஒருவர் தான் ஜீவகாந்த சக்தியை பெருக்க முயற்சி எடுக்கிறார்கள். ஆனா மனவளக்கலையில நம்ம அந்த காயக்கல்ப கலை மற்ற எல்லாம் கத்துக்கிட்டவங்க, தியானம் எல்லாமே ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடிய வழிகள் தான். அப்புறம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சின்னு சிறப்பாக கண்ணாடி பயிற்சி அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு அதையும் பண்றோம். இப்ப ஜீவகாந்த ஆற்றல் 4 வழியில வருதுன்னு பார்த்துட்டோம். உண்ணும் உணவு, சுவாசிக்கும் மூச்சுக்காற்று, பூமியின் மையத்தில் இருந்து வரும் கதிர்கள், வான்கோள்களில் இருந்து வரும் காந்த ஆற்றல். இந்த உணவை உண்டு வயிறை நிரப்பி விடுவதால் இது வந்து இந்த ஆற்றல்கள்லாம் நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால நல்ல அடுத்த வேளை உணவு உண்பதற்கு முன்னால பசி எடுக்கணும், பிறகு சாப்பிட்றது தான் அறிவுரை. அந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்ச நாள் உண்ணா நோன்பு இருந்தால் பல வகையில உண்ணா நோன்பு இருக்கலாம். அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஜீவகாந்த ஆற்றல் அதுல நிறைய சேமிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் ஜீவகாந்த ஆற்றல் சேமிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுகின்றன. இந்த 2 ப்ராசஸும் சைமல்டேனியஸா நடக்கும். இப்ப அளவுக்கு அதிகமா ஒருத்தர் சாப்பிடும்போது இயற்கை வழங்கிய உணவை பறித்து உண்பதற்கு சமம். அதாவது
இப்ப நம்ம ஓவரா சாப்பிடுறோம் தேவையில்லாமனா, இன்னொருத்தர் உலகத்துல எவ்வளவு பேர் பசியோட இருக்கிறாங்க. அவங்களுடைய உணவையும் சேர்த்து நம்ம பறித்து உண்பதற்கு சமம்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த டாக்டர் ஆர். போவிசோன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, "இன்றைய காலத்தில் பெரும்பாலோர் அதிகமாக உணவு உண்டு நோய்களுக்கு ஆளாகின்றனர். பட்டினியால் வாடி ஒருவர் இறப்பதற்கு முன்பாக பசியின்றி உண்டு 100 பேர் இறந்து விடுகிறார்கள்" என்று தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் சொல்கிறார். அதனால உண்ணா நோன்புக்கு நம்ம கவனம் செலுத்தணும். அதிலேயே பலவிதமான உண்ணா நோன்புகள் இருக்கு. முழுமையான உண்ணா நோன்பு, பகுதி நேர உண்ணா நோன்பு, சிறிது உணவுடன் உண்ணா நோன்பு. இந்த 3 வகையா மேஜரா பிரிச்சுக்கலாம். முழுமையான உண்ணா நோன்புன்னா கொழுப்பு சேர்ந்து போய் உடல் வெயிட் நிறைய போட்டு ரொம்ப எடையை குறைக்கணும்னு ஒரு வைராக்கியம் வந்த பிறகு உண்ணா நோன்பு இருத்தீங்கன்னா, சில நாட்கள் முழு நேரமும் உணவு உண்ணாமல் இருக்க வேண்டும். திட உணவுகளை தவிர்க்க வேண்டும். நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் அப்ப நீரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அந்த நேரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, தூய்மையான தேன், சில துளிகள் எல்லாம் கலந்து ஒரு நாளைக்கு 3லிருந்து 5 முறை சாப்பிடலாம். இந்த செரிக்காம டயோரியா வயிற்றுப்போக்கு இருக்கும்போதும் இந்த முழுமையான உண்ணா நோன்பு ரொம்ப அவசியம். யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி சாறு சில துளிகள் கூட கலந்து சாப்பிடலாம் அந்த நேரத்துல. அந்த நீர் அருந்தும்போது மூல நோய் உள்ளவர்கள் இஞ்சி சாறு சேர்க்கக்கூடாது. மூல நோய் அதிகரிக்குமாகிறது. அதனால அந்த முழுமையான உண்ணா நோன்பு யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க பண்ணலாம். ஆனா பகுதி நேர உண்ணா நோன்பு இப்ப வந்து நான் கூடுமான வரைக்கும் அது பிராக்டிஸ் பண்றேன். இரவு உணவை நான் தவிர்த்து விடுகிறேன். 5 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடுறது அந்த விபாசனான்னு ஒரு சென்டர்ல இங்க ஆன்டாரியோவிலே ஒரு இருக்குது. நம்ம சொல்றது டொரண்டோலேருந்து 1 ஹவர் டிரைவ் அது. அங்க 10 நாள் இருந்து மௌனம், தவம் எல்லாமே கம்ப்ளீட் விபாசனா மெடிடேஷன் புத்தர் கொடுத்தது. அதுல பார்த்தீங்கன்னா, நைட்ல 5 மணிக்கு மேல எதுவும் கிடையாது. அந்த நேரம் நான் என்னமோ டயாபெட்டிஸ் அது இருக்கு, இது இருக்கு, சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு நெறைய பிரஸ்தாபம் பண்ணிட்டு இருந்தேன் நானு. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே அழகா இருந்தது உடம்பு அந்த 10 நாளும். ஒரு வேளை உண்பவர் யோகி, இருவேளை உண்பவர் போகி, 3 வேளை உண்பவர் நோயாளி, 4 வேளை உண்பவரது உயிர் உடலை விட்டு விரைவில் நீங்கிவிடும் என்கிறார் சித்தர் ஒருவர். அதனால நேரடியா முழுமையான உண்ணா நோன்பு ஏற்க முடியாதவர்கள், இப்ப டயாபெட்டிஸ் ப்ராப்ளம், அந்த கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, பகுதி நேர உண்ணா நோன்பை கடைபிடிக்கலாம். இது அதுல ஒரு எளிய முறை. அந்த 5 மணிக்கு மேல சாப்பிடாம விடுறது. எல்லாம் நீங்க என்ன சாப்பிடுறது காலையில, பகல்ல முடிச்சுக்குங்க. அதுக்காக போய் ஸ்டப் பண்ணிக்க வேண்டாம் 5 மணிக்கு முன்னால போய். இயற்கையாக அது அமையணும். அந்த இயற்கையாகவே இரவு உணவு அவாய்ட் பண்ணிட்டோம்னா, உடம்பு ரொம்ப நெறைய நோய்கள் வந்து நம்ம விட்டு ஓடிடும். இந்த இரைப்பையிலும், குடலிலும் வரக்கூடிய இந்த வயிற்றுப்புண் இருக்கு அல்சர். அவங்க வந்து இரைப்பையை காலியாக வைத்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில அது கூட அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கூட அது ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சு. இந்த வயிற்றுல உப்புசம் ஏற்பட்டு வயிற்றுப்புண் அதிகரிக்கும்னு அதுல போட்டிருக்காங்க. அதனால அவங்க வந்து 3ல 1 பங்கு வயிறு கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க சத்தான உணவு ஒரு மாலைக்குள்ள மாலை சிற்றுண்டி இது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா, ஒரு நல்ல நட்ஸோ அல்லது நல்ல ஒரு வாழைப்பழமோ சாப்பிட்டு நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, இத முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து 8 மணிக்கோ, 7 மணிக்கோ சாப்பிட்டீங்கன்னா, அந்த ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு உடம்புல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அடுத்தது சிறிது உணவுடன் உண்ணா நோன்பு. அது வந்து பெர்மனன்ட்டாவே நம்ம பண்ணலாம். சாப்பிடும்போது அளவு, முறை. அந்த குறைவாவே சாப்பிட்டு பழகணும். இந்த வைரமுத்து கவிதையில வரும் பசியோட உட்கார்ந்து நம்ம பசியோட எழுந்துக்கணும். ஒரு உண்ணாநோன்பு முடிக்கும்போது, ஐயோ! சாப்பிட்டேன் 8 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டக்கூடாது. நம்ம வந்து முறையா அது வந்து ஒரு ப்ராசஸ் அது. முதல்ல இப்ப ஆரஞ்சு ஜூஸோ அல்லது ஆரஞ்சு பழம் சாப்பிடுறதோ, பழச்சாறு, பாதி கெட்டி பொருளான செமி சாலிட் உணவு இவற்றை சாப்பிட்ட பிறகு வழக்கமான உணவை கொள்வதற்கு முன்னால நல்ல பசி எடுக்கும். அப்போ வந்து நல்லா சாப்பிடலாம். ஸோ ஒரு மெத்தட்ல நம்ம முடிக்கணும் அந்த உண்ணா நோன்பு கூட. எடை குறைவாக உள்ளவர்களோ அல்லது காச நோய் டியூபர்குலோசிஸ் சிம்டம் இருப்பவர்கள் எந்த விதமான உண்ணா நோன்பும் ஏற்கக்கூடாது. அதனால உணவு பழக்கங்களில் தகுந்த கட்டுப்பாடுகள், அதற்கு தேவையான சத்துப்பொருட்கள் அடங்கிய உணவை உடல் தேவைக்கு ஏற்ப நாம் உண்ண வேண்டும். இப்ப நம்ம ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்றோம், அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவோம், ஹெவியா ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறது நல்லது. அந்த
உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், உணர்ச்சிமயமான மனநிலை உள்ளவர்கள் உண்ணா நோன்புக்கு அவங்களுக்கு ரொம்ப ஐடியல் அது. நல்ல மருந்து அது. ஒரு நோக்கத்தோடு உண்ணாவிரதம் இருக்கும்போது உடலும், மனமும் நன்கு தளர்ச்சி அடைகின்றன. என்னுடைய துணைவியார் கூட ஏகாதசி விரதம் ஒரு நாள் முழுவதும் அ அந்த உணவு, ஈவன் நீர் கூட அவங்க அருந்துறதில்ல. நான் அத சொன்னா அவங்க கேட்கல. நீராவது அருந்தணுன்றது. காலையில நம்ப நீர் அருந்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணா நோன்பு அந்த வாரத்துல இருமுறை இருப்பவர்கள் காலையில நீர் அருந்தலாம். 10 மணிக்கு கேரட் சாறு, மதியம் தேங்காய் பால், இரவு சாத்துக்குடி சாறுன்னு. இத நானும் அந்த மெத்தட ஒரு 1 மாசம் ஃபாலோ பண்ணேன். சேலத்துல இருக்கும்போது இயற்கை வைத்தியம்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினாரு. இதே தான். ம். ஒரு ஏதாவது கேரட் சாறு ஒரு 250 எம்எல். மத்தியானம் வந்து அந்த தாளிக்காத உணவு அ வேண்டிய அளவுக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவு முறை அவர் குடுக்கல அப்போ. இரவுல வந்து சாத்துக்குடி சாறோ அல்லது வேற ஏதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் அப்படி எடுத்து சாப்பிட்டோம். திட உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த பானங்களை உண்ணா நோன்பு அன்று நாம் அருந்தலாம். உடலிலே வந்து இந்த தேய்மானங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும். அந்த மாரி உண்ணா நோன்பு இருக்கும்போது. "நோயிலே படுப்பதென்ன கண்ணபெருமானே! நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ணபெருமானே! நீ நோன்பிலே உயிர்ப்பது என்ன கண்ணபெருமானே!" என்று நோன்பின் மகத்துவத்தை மகாகவி பாரதியாரும் சுட்டிக்காட்டுகிறார். இந்த வாரத்துல 1 நாள் நம்ம லீவ் விடுறோம். அலுவலகத்துக்குலாம் வந்து 1 நாள் இங்கெல்லாம் 2 நாள், இந்தியால, இலங்கைலாம் 1 நாள் அட்லீஸ்ட். அந்த மாரி வாரத்துக்கு 1 நாள் நம்ம உடல்ல ஜீரணத்துக்கு இந்த மண்டலங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விடுமுறை குடுக்கணும். அதனால எந்த கெடுதலும் ஏற்படாது. அந்த வாரத்துல முடியாதவங்க இந்த இரவு உணவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக் கொண்டாலே நிறைய சிறப்பா இருக்கும். உண்ணா நோன்பினுடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே போகலாம். அது நெறைய மாற்றங்கள உடம்பிலும், மனசுலயும், சுற்றுப்புற சூழ்நிலையிலும் வரும். கண்களில் ஒளி பெருகும், குரல் இனிமை பெறும். உடல் உறுப்புகள் அனைத்தும் வலி, சோர்வு இல்லாமல் நன்றாக இருக்கும். உடல் கழிவுகள் வெளியேறிவிடும். உண்ணா நோன்பிற்கு பிறகு அந்த உமிழ்நீரின் குணங்கள் கூட பன்மடங்கு அதிகரிக்கும். எப்பொழுதுன்னா, எப்பொழுதும் சாப்பிடுற உணவு இப்பொழுது 4 மடங்கு சுவையாக தெரியும். இந்த தீய உணவு பழக்கங்களால் மயக்கமுற்று இருந்த சுவை நரம்புகள் இப்பொழுது தூண்டப்பெற்று முன்பை விட 4 மடங்கு அதிக சக்தியுடன் வேலை செய்வதால் கிடைப்பதே இந்த அரும் சுவை மாற்றம். உண்ணா நோன்பிற்கு பிறகு என்ன ஆவது? உடல் சுருங்குது, தொப்பை குறையுது, உடல் எடை குறைந்து ஆகாயத்திலே பறப்பது போன்று இருக்கும். சோர்வு இருக்காது. நான் அந்த 1 மாசம் இயற்கை உணவு பண்ணும்போது எனக்கு நிச்சயம் அந்த அனுபவம் இருக்கு. சோர்வு என்பதே ஏற்பட்டதில்லை. தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பாக ஓய்வு இல்லாமல் வேலை செய்யும் அளவுக்கு ஆற்றல் நமக்கு வரும். உணவின் அளவு குறைந்துவிடும். இயற்கையாவே குறைஞ்சிரும். முன்பு சாப்பிட்டு வந்த சாப்பாட்டின் அளவுல பாதியே இப்பொழுது போதும் என்பதாகிவிடும். அதிக உணவுதான் உடல் சோர்வுக்கு காரணம் என்பது அந்த உண்மை நமக்கு அப்போ உண்ணா நோன்பு இருக்கும்போது தான் விளங்கும். இந்த எழுத்தாளர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். குழந்தையைப் போன்று ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்ள இந்த உண்ணா நோன்பு உதவுகிறது. அதனால முடிஞ்சவங்க மாதத்துல 1 நாளாவது கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த உணவு அ நான் 2 நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். கடைசியா சொல்றதுக்கு. மருந்து வள்ளுவர் சொன்ன மருந்து, வைரமுத்துவின் ஒரு கவிதை. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள பார்த்துட்டு நம்ம அதுக்கு போயிடலாம். நார் சத்து என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவுல. அது ஒரு முக்கியமான மருந்து. இப்ப நம்ப சாப்பிடுற தேங்காய், அவரைக்காய், தேங்காய் பச்சையா சாப்பிட்டு மென்னு முழுங்குனாலே அது பெரிய நார் சத்து. அவரைக்காய், ஆரஞ்சு, பீன்ஸு, திராட்சை, மாம்பழம். முடிஞ்ச வரைக்கும் தோலோட சாப்பிடுங்க அதெல்லாம். நல்லா கழுவுங்க. நல்ல முடிஞ்ச வேணும்னா வினிகர்ல கொஞ்ச நேரம் ட்ரீட் பண்ணிட்டு, இந்த வேக்ஸ் கோட்டிங்லாம் எடுத்துட்டு, அது மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அத எடுத்துட்டு அப்புறம் மாம்பழம், எலுமிச்சம்பழம், ஆப்பிள், அன்னாச்சி, மாதுளை இதெல்லாம் எது எது சாப்பிடுறீங்களோ, அந்த அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ரத்தம் தூய்மையாகும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு. நார்ச்சத்து உள்ள பொருள்கள் சிறுகுடல், பெருங்குடல்களின் நீரை உறிஞ்சிக் கொண்டு சீக்கிரமாக வெளியேற முற்படுகின்றன. அதனால் அந்த நீரில் உள்ள நோய் கிருமிகளையும், நச்சுப் பொருள்களையும் வெளியேற்ற இந்த நார்ப்பொருள் மிக பயன்படுகிறது. ஃபைபர்ன்றனால ஃபைபர் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மலமும் எளிதாக வெளியேற நார்ப்பொருள் உதவுகிறது. அது மட்டுமல்ல, நார்ப்பொருள் கல்லீரலில் என்சைம் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது. செரிமான ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது.
என்சைம்ஸ் உற்பத்தியால் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ரசாயன பொருள்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடலுக்கு அதிகமாகிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை தொடர்ந்து 3 வாரங்களுக்கு சாப்பிட்டால் உடம்பில் இருக்கும் நச்சுக்கழிவுகள் முற்றிலுமாக வெளியேறிவிடும். அதனால நார்ச்சத்தை கவனிச்சுக்கோங்க. பழங்கள், காய்கறிகள் அதனுடைய முக்கியத்துவம் சொல்லவே வேண்டியதில்லை. நமக்கு கனடாவில் மட்டும் இல்லை, இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாம் கிடைக்குது. ஸ்பீனச், லெட்யூஸ், செலரி, பீட் டாப்ஸ், அந்த பீட்ரூட்டோட கீரை கூட இருக்கு பாருங்க, அதுவும் நல்லது. காலிஃப்ளவர், முட்டைகோஸ், கேபேஜ், ப்ராக்லி, அதுவும் நல்லது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை அந்த டிஷ்யூ சால்ட் அதிகம் இல்லாததால ரத்தத்தில் கார அளவை, அல்கலைனிட்டி அது மெயின்டைன் பண்ணும். அல்கலைனிட்டி குறைஞ்சாலும் வியாதி வரும். இந்த காய்கறிகள் உப்பு, வாசனை பொருட்கள் எதுவும் சேர்க்காமல் முடிஞ்ச வரைக்கும் பச்சையா சாப்பிட்றது நல்லது. அல்லது ரொம்ப இதமா வேக வச்சு சாப்பிடுங்க. முடியாதவங்க கூடுமான வரைக்கும் பச்சையா சாப்பிடுங்க. உணவுல அதிகமான அளவுல காய்கறிகளை சேர்த்துக்கிட்டா பல நன்மைகள். ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பாற்றல், நோய் வந்தா பிரிவென்டிவ் ஆஸ் வெல் as கியூரேட்டிவ் ரெண்டுமே உண்டு பச்சை காய்கறிகளுக்கு. அதனால வெஜிடபிள் சாலட் ரைஸ் மஸ்ட். அப்புறம் தானிய வகைகள், ஊட்டச்சத்துக்கள். ஒரு நாள் எல்லாமே உங்களுக்கு நிறைய சாப்பிட முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ட்ரை பண்ணுங்க. வெண்டைக்காய், அத்திக்காய், பூசணிக்காய், பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், தூதுவளங்காய், நெல்லிக்காய், சுண்டைக்காய், இதெல்லாம் எது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 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 டர்ன் சிஸ்டம் வச்சு அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. எந்த காய்கறியும் விடாதீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. உடல் சூட்டை குறைத்து நீரிழிவு, மலச்சிக்கல், வயிற்றுப்பொருமல், கபம், பித்தம், காமாலை, குன்மம் போன்ற நோய்களை நீக்கி இந்த நலத்தை அளிக்கக்கூடியது இந்த காய்கறிகளும் கீரைகளும். அதே மாதிரி பழத்தை விடாதீங்க. வாழைப்பழம், சீத்தாப்பழம், பலாப்பழம், சாத்துக்குடி, திராட்சைப்பழம், பப்பாளி, மாதுளம்பழம், முலாம்பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வெள்ளரிப்பழம், இதெல்லாம் இனிப்பு சுவையுடைய பழங்கள். உடலுக்கு வலுவையும் சக்தியையும் ஆற்றலையும் அளிக்க வல்லது. உடல் வெப்பத்தை தணித்து செரிமான ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது இந்த உணவு. அப்புறம் காலம், அது நீங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அந்த காலம் நீங்க பார்த்துக்கணும். பசி, அது மகரிஷியோட ஃபார்முலா தான் அது. பசிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எப்படிங்க அது மாதிரிலாம் கணக்கு போட முடியும்னா, அப்போ அந்த வாரத்தில் 2 நாளாவது, சனி ஞாயிறுலையாவது பசிச்சு சாப்பிடுங்க. நேரத்தோட அந்த முறையாக சாப்பிடுங்க. அதனால் உணவே மருந்து என்றது நிறைய நிரூபணம் ஆயிடுச்சு. இந்திய பாரம்பரிய உணவு வகைகள், இலங்கை பாரம்பரிய உணவு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா உணவு தான் மருந்து. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு போதுமானது. நீரிழிவை தடுக்கக்கூடிய குணம் வெந்தயத்துக்கு இருக்குன்னு சொன்னேன். வெந்தயத்தை வறுத்து பொடி செஞ்சு குழம்புல சேர்க்கலாம். வெந்தய இட்லி, வெந்தய தோசை, வெந்தய களிர்னு உணவாக சாப்பிடலாம். இப்போ நான் நைட்டில் வெந்தயம் ஊற வச்சுட்டு காலையில் குடிச்சிடுறேன். தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்றேன். அதே மாதிரி நைட்டில் கடுக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடுக்காய் தண்ணி அந்த நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது இந்தியன் இலங்கை தமிழ் கடையில் கிடைக்கும். அது அரித்தாக்கின்னு சொல்லிட்டு அமேசான்லேயோ வேற ஆர்டர் பண்ணாலும் வருது. நான் விடுறதே கிடையாது. இரவு கடன்கள் அது ஒன்று இது முக்கியமாக வச்சுட்டு இருக்கேன். கடுக்காய்க்கு இந்த மலம் இழக்கும் தன்மை மட்டும் இல்லை, வெறும் அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பல மருத்துவ குணங்கள், உடலை உறுதியாக்கக்கூடியது. கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம்னு ஒரு தமிழ் தொடர் கூட இருக்கு. அதனால அந்த கடுக்காய் ரொம்ப மஸ்ட். அது உணவுப் பொருள்களில் உள்ள விஷத்தை நீக்குவதற்கு மிளகு உணவு கட்டாயம் சேர்க்கணும். ஒரு 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம்னு பழமொழியே இருக்கு. அந்த மிளகு அந்த டாக்ஸிட்டி எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான மிளகாய் வேறு, மிளகு வேறு. மிளகு ரொம்ப நல்லது. தமிழருடைய பொருள் தான் அது. அந்த மிளகு மிளகாய் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இறக்குமதி செய்யப்பட்டது தான். மிளகு மறந்துடாதீங்க. சுக்கு உடலில் உள்ள வாயுவை கட்டுப்படுத்தும். பூண்டு இதய தசைகளில் தேங்கும் அதிகப்படியான கொழுப்பை நீக்கி உடலை பாதுகாக்கிறது. மஞ்சள் உணவுப் பொருள்களில் உள்ள தீய கிருமிகளை அழிக்கிறது. அப்புறம் நீங்க அந்த தமோகுணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அதான் ஒரு அளவோட சாப்பிடுங்கன்ற அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ஞாபகப்படுத்துறேன். அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மௌன விரதம். உணவுக்கு தொடர்பான விஷயமா இல்லைன்னா கூட மௌன விரதம். மகரிஷி வருஷத்துல 1 மாசம் இருப்பாங்க ஆழியார்ல.
டிசம்பர் மாதம் முழுவதும் அது முடிஞ்சுதான் ஆசிரியர் பயிற்சியை நடத்துவார். அந்த மௌன விரதத்தையும் பார்த்துக்குங்க. ஸோ இது தவிர அந்த மருந்து வள்ளுவர் சொன்னது உங்களுக்கு மருந்து என்ற அதிகாரத்தில் போய் பாருங்க. அந்த எந்த மருந்தையும் சொல்லலை. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு ஒரு 10 குறள்கள் இருக்கு. டைம் கிடைக்கும்போது யாராவது அந்த மருந்து என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறள்களை திரும்பி திரும்பி படியுங்கள். இந்த வைரமுத்துவோட கவிதையோட நான் நிறைவு செய்கிறேன். அது கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள், நம்முடைய இந்திய இலங்கை மருத்துவ முறைகள் ஆயுர்வேதம், சித்த வேதம், இந்த இதெல்லாம் மருத்துவம் முறையில் ரொம்ப பழமையானது. இந்த வீட்டு வைத்தியமே போதுமானதாக நமக்கு இருந்தது அந்த காலத்தில். நோய் கூட்டத்தில் இருந்து தப்பிக்க, வியாதிகளிடம் இருந்து வருமுன் காக்க, ப்ரிவென்டிவ் எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அவற்றை நாம் முறையாக கடைபிடிக்க கவனிக்க தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை. ஒரு சராசரி மனிதன் ஆரோக்கிய வாழ்வுக்கு பின்பற்ற வேண்டிய எளிய வழிமுறைகளை அழுத்தமாக சொல்கிறது இந்த வைரமுத்துவின் கவிதை. மருத்துவ அறிக்கை என்ற தலைப்புல சில பேர் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னுடைய அந்த வரிகள் மிகவும் அருமையான வரிகள். அதை நான் சொல்லணும்னு ஆசை எனக்கு. டாக்டர், மருத்துவ முறையை மாற்றுங்கள். வாயை திற என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாய் திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காளியாய் நாக்கை நீட்டுவோம். முதுகை திருப்பி மூச்சு இழு என்பீர்கள், அப்போதுதான் உண்மையாய் சுவாசிப்போம். நம்ம மகரிஷியோட பயிற்சியில அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நியூரோமஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ்ல அதை அழகா பண்றோம். அஞ்சேல் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள், வாசிக்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள். 3 வேளை என்னும் தேசிய கீதத்தை 2 வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். போதாது டாக்டர், எங்கள் தேவை இது இல்லை டாக்டர். நோயாளி ஒரு பாமரன், சொல்லிக் கொடுங்கள். நோயாளி ஒரு மாணவன், கற்றுக் கொடுங்கள். வாய் வழி சுவாசிக்காதே, காற்றை வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை என்று சொல்லுங்கள். சுவாசிக்கவும் சூத்திரம் உண்டு, எத்தனை பாமரர் இஃது அறிவார்கள். சுவாசிக்கப்படும் சுத்த காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும். தரை எங்கே தொடுகிறது? தலைதானே தொடுகிறது. அகெயின் நம்ம நியூரோமஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ்ல இது எல்லாமே வந்துடுது. இந்த இடது நுரையீரல், வலது நுரையீரல், முன்பகுதி, பின்பகுதி, மேல் பகுதி, கீழ்ப்பகுதி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்றோம். சாராயம் என்னும் திரவத்தியை தீண்டாதே, கல்லீரல் எரிந்துவிடும். கல்லீரல் என்பது கழுதை பாரம் சுமக்கும், படுத்தால் எழாது பயமுறுத்துங்கள். ஒரு கால் வீக்கம் உடனே கவனி, யானைக்காலின் அறிகுறி. அது நம்ம ஊர்ல கிடையாது. இருகால் வீக்கம் இப்போதே கவனி, சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம். வாயில் என்ன ஆறாத புண்ணா? மார்பக பரப்பில் கரையாத கட்டியா? 50 தொட்டதும் பசியே இல்லையா? சோதிக்கச் சொல்லுங்கள். அறியாத புற்றுநோய் ஆனா ஆவண்ணா எழுதியிருக்கலாம். நோயாளியை துக்கத்திலிருந்து துரத்துங்கள் டாக்டர். நோயொன்றும் துக்கம் அல்ல, அந்நிய கசடு வெளியேற உடம்புக்குள் நிகழும் உள்நாட்டு யுத்தம் அது. சர்க்கரை என்பது வியாதி அல்ல, குறைபாடு என்று கூறுங்கள். செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர். சுகேசுவும் அடிக்கடி சொல்லுவாரு. செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் எரிக்கப்படாத கலோரியும் சுடுகாட்டுக்கு அழைத்து செல்லும் 2 சக்கரங்கள். ஊமை ஜனங்கள் இவர், உள் ஒளி அற்றவர். பிணி வந்து இறப்பினும் முனி வந்து இறந்ததாய் முனகுவர், சொல்லிக் கொடுங்கள். யோகம் என்பது வியாதி தீர்க்கும், வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள். உயிர் தீயை உருட்டி உருட்டி நெற்றி பொட்டிலே நிறுத்தச் சொல்லுங்கள். நமக்கு மகரிஷி கொடுத்துட்டாங்க அந்த பாக்கியம். உணவு முறை திருத்துங்கள், தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. கால் வயிறு மிச்சம் வைக்கணும்ன்றது. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு. பசித்து புசி, எழுந்திருக்கும் போது ஃபுல்லா இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு இந்த லெவல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம கொஞ்சம் பசியோடு எழுந்திருங்கள். சொல்லிக் கொடுங்கள் டாக்டர். அவிக்காத காய்களே அமிர்தம் என்று சொல்லுங்கள். பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள். மருந்தை உணவாக்காதே, உணவை மருந்தாக்கு. மாத்திரை சிறைவிட்டு மனிதனே வெளியே வா. கோணாத ஒருவன் கூனன் ஆனான், ஏனாம்
அவன் டப்பா உணவுகளையே உட்கொண்டது தானா? ஒருவனுக்கு விஷப்பாம்பு கடித்தும் விஷம் இல்லை ஏனாம்? அவன் உப்பில்லா உணவுகளையே உட்கொண்டது தானா? ஆரோக்கிய மனிதத் தேவை அரை கிராம் உப்புதானே மனிதா, உப்பை கொட்டி கொட்டியே உயிர் வளர்க்கிறாயே, செடி கொடியா நீ? சிந்திக்கச் சொல்லுங்கள். உண்மை இதுதான். மனிதனை தேடி மரணம் வருவதில்லை, மரணம் தேடியே மனிதன் போகிறான். டாக்டர், எல்லா மனிதரையும் இரு கேள்வி கேளுங்கள். பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா? மலச்சிக்கல் இல்லாமல் மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா? மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா? மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா? இது வைரமுத்துவினுடைய வரிகள். அதனால நம்ம எதையும் இப்போ உப்புன்னு சொன்னேன். எனக்கு அது மனசுல பட்டுது. உப்புக்காக இப்ப என்னாச்சுன்னா, எனக்கு பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் மருந்து குடுத்தாங்க. ஆனா எனக்கு இந்த மாரி கிராம்ப் வருது, இதெல்லாம் சாப்பிட்டான்னு நான் நிறுத்திட்டேன் இப்ப எல்லாத்தையும். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, உப்பு கொஞ்சம் தண்ணீல கரைச்சு கொஞ்சம் சாப்பிடுங்க சரியாயிடும். அப்ப என்ன ஆகுது, நம்ம தேவையில்லாம எல்லாத்தையும் ஒதுக்கவும் வேண்டியதில்ல. தேவையில்லாம எதையும் எடுத்துக்கவும் வேண்டியதில்ல. நம்ம உடம்பு சொல்றத நம்ப கேட்கணும். இப்போ அந்த அளவு, முறை, என்ன உணவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும். அடுத்தது இந்த முக்கியமானது இதோட நான் முடிச்சுக்கிறேன். உணவு உண்ணும் அந்த 5 ஞாபகப்படுத்த சொன்னேன். உணவை சாப்பிடுவதற்கு முன்னால ஓஜஸ் மூச்சு போடுறது ஒரு பொண்ணு. நம்ம காயகல்பம் கத்துக்கிட்டவங்க. உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் அதை விளைவித்த உழவனுக்கு நன்றி. எந்த பொருள் சாப்பிட்டாலும் அதுக்கு லாஸ்ட்ல போய் பேக்வேர்ட் மாரி இன்டகிரேஷன் போனீங்கன்னா, அங்க கடைசியில ஒரு உழவன் தான். விவசாயி தான் நிப்பான். அவன் விளைவிச்ச உணவத்தான் நம்ம சாப்பிடுறோம். அந்த உழவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த உழவன் விளைவித்த பொருளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த பல உழைப்பாளிகள். அங்கிருந்து விவசாய நிலத்திலிருந்து ட்ரக் மூலியமா பல தொழிலாளர்கள் தூக்கி கடைக்கோ, மாலுக்கெல்லாம் கொடுத்து குடவுன்ல தங்கி, அங்க குடவுன்ல இருக்கக்கூடிய எல்லா உழைப்பாளிகளையும் கண்ணிலே கொண்டு வரணும். உழவன், உழைப்பாளிகள், உறவுகள். அந்த உணவை நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம்னா, நம்ம வாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாழ்க்கை துணைவியோ, அல்லது நீங்களோ, யார் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அந்த உணவை சமைத்து அவங்களுக்கு அறுசுவையோட குடுக்குறாங்க இல்லையா? அந்த உறவுகளுக்கு ஏற்பாடு கடையில போய் கிராசரி வாங்கிட்டு நம்மளே பண்றோம். இங்க கனடால அது வேற விஷயம். இந்தியாவில பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் செய்றாங்க. அந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லணும். உழவன், உழைப்பாளி, உறவு. அடுத்தது அந்த உணவு. அந்த உணவுக்கு உணவுன்னா அதுவும் கடவுள் தானே. நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, சுத்தவெளி தானே அதுவும். அணுக்கூட்டம் தானே. அந்த உணவை நன்றியோட நம்ம சாப்பிடுறோம்ன்ற உணர்வோட சாப்பிடுங்க. உணவை பாருங்க. அந்த ஓஜஸ் மூச்சு போட்டு உணவை அருள் கூர்ந்து பாருங்கள். அப்புறம் உண்ணும் முறை நான் ஏற்கனவே எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நிச்சயமா ஏற்கனவே நான் அந்த லெக்சர்லயும் சொல்லிட்டேன். சாப்பிடும்போது வேற சாப்பிடுவது மட்டும் செய்யணும். எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. உட்கார்ந்து சாப்பிடணும். சுவைத்து சாப்பிட வேண்டும். நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அப்படியே பல்க்கா கையில அள்ளி எடுத்து கொட்டிக்க கூடாது. அந்த சுவையை நாம் உணர வேண்டும். உமிழ்நீர் நன்றாக கலக்க வேண்டும். அதனால சிறிது சிறிதாக எடுத்து, அப்ப சிறிது சிறிதா சாப்பிடணும்னா நம்ம அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஒரு மகரிஷி விளையாட்டா சொல்லுவாங்க. எத்தன முறை மெல்லணும்னா, உனக்கு எத்தன பல்லு இருக்கோ அத்தன முறை மெல்லணும்னு சொல்லுவாரு விளையாட்டா. 32 பல்லு இருக்குன்னு, இப்ப 28 பல்லு இருக்குன்னே வச்சுங்க. அந்த அளவுக்கு மெல்லணும்ன்ற அவசியம் இல்ல. பலமுறை மெல்லும்போது அது திரவமாக மாறி, உங்களுடைய முயற்சி இல்லாமலேயே அது தொண்டைக்குழிக்குள்ள போய் நம்ம இரைப்பைக்கு போய் சேர்ந்துரும். அதனால நல்லா மென்னு சாப்பிடணும். சீரியல் பார்த்துக்கிட்டோ, ஏதாவது ஒரு இப்ப நீங்க ஒரு கடுமையான ஒரு ஃபைட் சீனோ அல்லது காரசாரமான வார்த்தை அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா, அதனுடைய பதிவுகள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறோம்னு அர்த்தம். அந்த அந்த உணர்வு நமக்கு உள்ள போயிடும். சாப்பிடும்போது கண்ண மூடி, உதட்ட மூடி சாப்பிடணும். அது நம்ம யூரோப்பியன், வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எல்லாரும் அது பழக்கம் இருக்கு. நம்மளும் அது ஒரு சயின்டிஃபிக் வேல்யூ இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போகாம உதட்ட மூடி சாப்பிடணும். அந்த சினிமா இங்கிலீஷ் மூவிலாம் பார்க்கும்போது, அவங்க டேபிள்ல பேசும்போது கூட பேசிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த உணவ உதட்ட மூடின்னு தான் சாப்பிடுவாங்க. அந்த அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது உதட்டை மூடி சாப்பிடணும். இந்த முறையில சாப்பிட்டால், உணவு உண்ணும் முறை ரொம்ப முக்கியம். இந்த முறையோடு சாப்பிட்டால், இந்த உணவு மருந்தாகிறது.
இதுதான் உணவு மருத்துவம். உணவுன்னா இந்த உணவு இந்தந்த உணவுக்கு இந்தந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கு. மெட்டீரியல்ஸ் நிறைய அவைலபிள். எப்பாவது வேணும்னா கூட உங்களுக்கு நீங்க எனக்கு நம்ம ஸ்கை டொரண்டோலயோ இங்க போட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நான் நிறைவு செய்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். பொறுமையுடன் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும் நன்றிகளும் உரித்தாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிக அற்புதமான சிந்தனையை தந்திருக்கின்றீர்கள். பல நிறைவான தகவல்கள் பலவற்றை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் அல்லது உங்களுடைய கருத்துக்களை பெறுமாற இருந்தால் கைகளை உயர்த்தி இப்பொழுது கேட்கலாம். ஐயா. வாழ்க வளமுடன் வரதராஜன் ஐயா. சிறந்த உரை. நீங்க நிறைய எல்லாம் இன்ஃபர்மேஷன் தந்துறீங்க உணவு பொருளை பற்றி எல்லாம். எனக்கு இந்த 2 விஷயம் கேட்கணும் உங்களை. ஒன்று வந்து இந்த ரஜோ குணத்தை பற்றி இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க. அதை விட என்ன உணவுகள் அந்த குணத்துல நன்மையா தீமையான்றதை பற்றியும் இருக்கா ஐயாவன். 2வது கேள்வி வந்து இந்த நார்காய்கறிகள் சொன்னீங்க, அவரை வாழைக்காய் அதெல்லாம் சாப்பிடலாம்ண்டு. ஆனால் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டா அந்த வாய்வு என்று சொல்லி அந்த நாளையிலேயே ஒரு கருத்தொன்று இருக்குது. சில வழி அந்த வாய்வுக்கு தொண்டு கூட சொல்லுவாங்க. கேஸ் மட்டும் வர்ற வயிற்றுல இல்லை, சில வழி ஒரு வயிற்றுக்கு தொண்டு வரும். அதை அனுபவிச்சாக்களுக்கு தான் தெரியும் அது. அப்போ அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம்னு ஒரு கருத்தறிய ஆவல் ஐயா. நன்றி. நிச்சயமா ஐயா. ரஜோகுணம் இந்த அதான் சொன்ன அந்த மிளகாய் இந்த மாதிரி காரசாரமான விஷயங்கள் அந்த உணவுகள். இப்போ நீங்க அளவு மகரிஷியோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது எல்லாமே அடிபட்டு போயிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் அளவு முறை இதை மட்டும் ஃபாலோ பண்ண நம்ம உடல் நிலை, நம்ம வயது, சூழ்நிலை இது எல்லாத்தையும் மனசுல வச்சு டோட்டலா நம்ம டிசைட் பண்ணி எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க அது பகவத்கீதையில சொல்லியிருக்கு, இது ரஜோகுணம், இது தமோகுணம் இதெல்லாம் வரும் அப்படின்னா தெரியும். அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுத்தனே தவிர, நான் சொன்ன மாதிரி இந்த கார்லிக்கு, இந்த ஏலக்காயில சும்மா ஒரு சிட்டிகை ஒரு பொடி பண்ணி அல்லது அந்த விதைகளை மட்டும் நம்ம மென்று துப்பிட்டோம்னா நிறைய நோய்களுக்கு அது மருந்து. நான் வந்து ஒவ்வொரு இறைவன் படைத்த எல்லா உணவுப் பொருள்களுக்கும் மருத்துவ குணம் உண்டு. இந்த மருத்துவம் எப்போ வந்தது நமக்கு தெரிஞ்சு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால நான் அதெல்லாம் ரொம்ப பேச இன்னும் 2 மணி நேரம் பேசலாம். அதெல்லாம் வியாபாரம் நுழைந்து விட்டது. மருத்துவம், உணவு, அப்புறம் அந்த அழகு சாதனங்கள் இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்மளை ஆட்டி படைக்குது. ஸோ அந்த ரஜோகுணம் தரக்கூடிய உணவு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த லாகிரி வஸ்துக்கள், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே. இதை வந்து அளவோட சாப்பிட்டா மெடிசினல் வேல்யூன்ற முறையில் அதை கொஞ்சமாக எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. நீங்க இல்லை நான் வந்து என் வாழ்க்கையிலிருந்து நான் விலகி இப்பொழுது யோகத்தில் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு கடமைகள்லாம் முடிஞ்சுது அப்படின்றவங்களுக்கு நீங்க அதை கரெக்டாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பூண்டு, வெங்காயம், இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ப 1, 2 இப்போ இந்த சின்னமன் பவுடர் வந்து கேப்சூலா கொண்டு வந்து டயபெட்டிஸ்க்கு விற்கிறாங்க. அதனால ரஜோகுணம், தமோகுணம்ன்றது இன்ஃபர்மேஷன் தான். நீங்க அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அடுத்தது இந்த நார் சத்துகள், இந்த இது கேட்டீங்கல்ல, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா கேஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த எந்த ஐட்டம் ஜனார் ஐயா? இந்த அவரை, வாழைக்காய் அதெல்லாம் அந்த நாளிலேயே சொல்லுவாங்க சாப்பிட்டா கேஸ் அதெல்லாம் வாயு மரக்கறி என்று. ஆமா 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 ஆமா. எங்க வீட்லயும் இந்த பட்டிமன்றம் அடிக்கடி நடக்கும். என் ஒய்ஃப் வந்து அடிக்கடி போய் அந்த வாழைக்காய் வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க. என் பையன் வந்து இது கார்பு அப்படின்னு சொல்லுவான். ஏற்கனவே நான் ஐயா யாரோ மைக் இருக்கு, டிஸ்டர்ப் ஆகுது ஐயா. அன்பர்கள் யாராவது மியூட் பண்ணிடுங்க. ஓகே, வாழ்க வளமுடன். அதாவது அளவு தாங்க, அளவு தான். வாழைக்காய் வந்து என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடலாம். வாழைக்காய் வந்து
எங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தவர். திருவள்ளுவர்லாம் நிறைய பாடி காட்டுவாரு. அவரு சொல்லுவாரு, "இந்த வாழைக்கா தடியம் பதார்த்தம்" அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அது ஸ்டார்ச் அதிகமா இருக்கு அதுல. அதனால ஒரு அளவு அளவு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எப்பாவது ஒரு தடவ சாப்பிடலாம். இதே வாழைத்தண்டு வந்து எவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது உங்களுக்கு தெரியும். அந்த இங்க டொரண்டோல தான் கிடைக்குது. ஈவன் சமயத்தில மெட்ராஸ்ல கூட கிடைக்காது. இங்க டொரண்டோல தமிழ் கடைகள்ல அந்த வாழைத்தண்டு கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் அது நல்லது. ஏன்னா அவரைக்காய் இது எல்லாமே நீங்க வந்து மத்தத குறைச்சுக்கலாம். அது இப்ப அந்த சத்துக்காக நீங்க அத எடுக்கும்போது, சாப்பாட கூட நீங்க சும்மா சாப்பாடு ஒரு கைப்பிடி, ஒரு ஒரு உருண்டை சாதம் இருந்தாலே போதும். அப்ப இதெல்லாம் நீங்க நெறைய சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெடுதல் வந்து நிச்சயம் கிடையாது. அது கேஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் பண்றோமே தவிர, அது வந்து கேஸ உற்பத்தி பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு அ மனப்பிராந்தின்னு சொல்றாங்கல்ல, இட்ஸ் ஒன்லி இமேஜினேஷன். எந்த பொருளும் அந்த முறையா சாப்பிட்டால், அது வந்து நமக்கு நல்லதையே கொடுக்கும் என்பது தவறில்லை. அளவு பார்த்துங்க. இது அவரைக்காய் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவரைக்காயே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே வெறுப்பு ஏற்பட்டுடும். ஆனால் இந்த ஒரு தத்துவத்த ஞாபகம் வச்சுங்க. நம்ம உடம்புக்கு என்ன வேணுமோ, எந்த சத்து குறைவாக இருக்கிறதோ, அதை இயற்கையாகவே உங்களுக்கு அது மேல ஆசைய இறைவன் ஏற்படுத்துகிறான். இப்போ எனக்கு வந்து வாழைத்தண்டு சாப்பிடணும்னு ஆசைன்னா, அந்த சத்து ஐ அம் லேக்கிங் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும்போது, அது வாங்கி சாப்பிடணும். அந்த அளவோட சாப்பிட்டால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கேஸ் ட்ரபிள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிழங்கு வகைகள் கொஞ்சம் கேஸ் உற்பத்தி பண்ணும். ஈவன் பல்சஸ் நம்ம பருப்பு வகைகளே கூட கேஸ் ஏற்படுத்தும். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? கேஸ் வரத்தான் செய்யும். ஒரு நாளைக்கு அது ஒரு அந்த ரிலீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அத நீங்க சூழ்நிலையை கருதி எப்படி வேணுமோ அத அளவா பயன்படுத்திக்கங்க. விடுமுறை நாட்கள்ல வீட்ல இருக்கிறோம். உங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்துக்கலாம். கேஸ் அதுதான் உற்பத்தி பண்ணுது. அதுதான் காரணம்ன்றதே கிடையாது. உள்ள இருக்கிற கழிவுப் பொருள்களை வெளியேக்கும் ப்ராசஸ் தான் இதெல்லாம் செய்யுது. பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் எல்லாமே நல்லது நன்மையே தான் செய்யும். அளவு முறையை பார்த்துக்கங்க. அது பண்ணீங்கன்னா எந்த காலத்திலயும் உங்களுக்கு தீங்கு வராது. வாழ்க வளமுடன். ஐயா அது நன்று ஐயா, நல்ல விளக்கம். இப்ப நீங்க அந்த பருப்பு அத சொல்லும்போது ஒரு கருத்து ஞாபகம் வந்தது. பருப்பு சமைக்கைக்கெல்லாம் உள்ளி கூட போட்டு சமைச்சா அது வாயுவ கட் பண்ணிரும்ன்னு சொல்லுவாங்க உண்டு. உண்மதான், 2 உண்மதான். ம். 2வது வந்து ஐயா இந்த இஞ்சி அ அல்லது இஞ்சி சுக்கு அதனோட சேரக்கூடாத ஏதாவது ஒரு மரக்கறியோ, காய்கறியோ இருக்கா? லைக் சில வேள மரவள்ளிக்கிழங்கு அது வந்து அதுக்கு பாயிண்ட் பண்றாங்க. அப்படி ஏதாலும் இருக்குதா? மிக்ஸிங் அப்புறம் இம்ப்ராப்பர் மிக்ஸிங். மிக்ஸிங் ஆமா, ஆமா. அது வந்து இஞ்சியோட நம்ம சேரக்கூடாத காய்கறிகள். ஆமா. சமையல் கலையிலேயே இப்போ இப்போ ஆக்சுவலா இதெல்லாம் துணைவியார்ட்டயே நீங்க கேட்கலாம். சில இதெல்லாம் சேரும், சேராதுன்னு சொல்லுவாங்க. பூண்டு வந்து ரொம்ப முக்கியம். அந்த சமையலுக்கு. இஞ்சி அளவோட சேர்க்கணும். ஒரு சில சமையல்ல வந்து இஞ்சி சேர்த்துக்கிறாங்க. நம்ப வந்து அந்த இஞ்சி துண்டு பண்ணி சில சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வைத்தியமாகவே பயன்படுத்தலாம். இஞ்சி சாறு, இஞ்சி, தேன், வெந்நீர் எல்லாம் கலந்து சாப்பிட்டா வெறும் வயித்துல காலையில எலுமிச்சை சாரோடு சாப்பிடும்போது நெறைய பிரச்சனைகள் நீங்குதுன்னு. இஞ்சி, சுக்கு. இஞ்சி காய வச்சா சுக்காகுது. இந்த இஞ்சி, சுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு அ மருத்துவ பலன்கள் அந்தந்த நிலையில இருக்கு. அதையும் நம்ம பயன்படுத்தலாம். கா காம்பினேஷன் உங்களுக்கே தெரியும். சுவைக்காக செய்யறது தானே இதெல்லாம் ஒரு அதே நேரத்தில நமக்கு மருத்துவ பலன்களும் இருக்கு. நன்றி ஐயா. துணைவியர்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன நான் உங்கள வந்து கேட்டுருக்க மாட்டேன். நிச்சயமாக, நன்றி. நிச்சயம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து ஸ்ரீஹரி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. ஐயா நீங்க உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆராய்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன பகிர்வுங்க ஐயா. ஸோ இந்த 2 விஷயங்க ஐயா. ஒண்ணு வந்து இந்த சைவ உணவுல வந்து தேன் நம்ம சுத்தமா சைவ உணவா எடுக்கும்பொழுது, தேன் வந்து அது சைவம்னு கருதலாங்களாங்க ஐயா? ஏன்னா இந்த யூரோப்ல வந்து அதுவும் வந்து அந்த கூட்ட கலைச்சு தானங்க தேன் எடுக்குறாங்க. ஸோ அது ஒரு கேள்விங்கய்யா. அதேபோல இந்த பாலும் வந்து இங்க நம்ம ஊர்ல இங்க இந்த பாலும் வந்து தூய்மையான பால் இங்க கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அரிதா இருக்கு இல்லைங்களாங்கய்யா? அதுக்காக சியாட்டல்ல வந்து இந்த இஸ்கான்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து இந்தியாவிலேருந்து பசு மாடு,
இந்த ராஜா ராணி போல் அந்த மாடை கொண்டு வந்து அவங்களே கோலோக்கான்னு சொல்லி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் தூய்மையான அந்த பால் ஜெனரேட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அந்த கேரக்டர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் உங்கள்கிட்ட பயிரணும்னு நினச்சிங்க. வாழ்க வளமுடன். நான் அதை பற்றி என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். பால் ஒன்று முன்னாடி என்ன சொன்னீங்க? தேன் தேன் வந்து ஓகே ஓகே தேனும் பாலும் ஓகே ஓகே. தேன் வந்து ஒரு சாத்வீகமான உணவு. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இந்த ஒயிட் சுகருக்கு ஒரு நல்ல மாற்று. என்னுடைய டாக்டர்லாம் ஆன்காலஜிஸ்ட் அவங்க ரொம்ப நாள் முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அது வெறும் தேன் கலந்து தான் சாப்பிட்றாங்க. காஃபியோ ஏதோ சாப்பிட்டான்னா கூட. ஆனால் தேன் வந்து என்னை பொறுத்தவரையில் அது அவசியமான ஒரு உணவு தான். நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ சாப்பிட்றது எனக்கு அந்த சாப்பிடணும் ஸ்வீட் சாப்பிடணுன்ற உணர்வு ஏற்படும் போது தேன் பாட்டிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா நக்கி சாப்பிடுவேன். அந்த உணர்வே அந்த உணர்வெல்லாம் சமநிலைப்படுத்தி விடும். உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். தேன்லேயே அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பல மணித்துளிகள் பேச வேண்டிய விஷயம். தேன்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால நம்ம தேனீக்கள் வந்து அவ்வளவையும் சேர்த்து வச்சு மனித குலத்திற்கு அதை வழங்குவதற்காகத்தான் தேனீக்கள் படைக்கப்பட்டன. சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் கூட்டமா இயங்குவதற்கும். அவை அப்ப எடுக்காம விட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது வேஸ்டா தான் போகும். பாலும் அதே மாதிரிதான். பால் வந்து அருமையான கருத்து அது. பால்ன்றது இன்னைக்கு பாலே கிடையாது. சீக்கிரமா நமக்கு பால் ஊத்துற மாதிரி தான் இருக்கு பால் இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற பால். அதுல வந்து 4:30லேருந்து ஆரம்பிச்சு அவர் ஈலர் பாஸ்கர் விளையாட்ட சொல்லுவார். அது 7:30 தான் அது. 4:30, 3, 2, 1 ஸ்கிம்டு மில்க், 0 மில்க். இந்த 0 மில்க்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களே, அந்த மில்க் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்காக அந்த 0 கொண்டு வர்றதுக்காக அவங்க படுற பாடு, பல கெமிக்கல்ஸை சேர்க்குறாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மேல வெறுப்பே வந்துருச்சு. பாலே நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மில்க் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு அம்மா. அதாவது அது நல்ல விஷயம் அது. மாடு வந்து கொண்டு கௌஷாலான்னு அந்த காலத்துல இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் திருவல்லிக்கேணியில கௌஷாலானே ஒண்ணு இருந்தது. மாடு இயற்கையா வந்து அங்க வச்சு பராமரிச்சு அது ஆர்கானிக் ஃபுட். அது வந்து அப்ப கெமிக்கல்ஸ் சேர்க்கப்பட்ட உணவுகள்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இயற்கையான உணவு கொடுத்து அதை பராமரிச்சு அந்த பால் கிடைச்சதுன்னா ரொம்ப பிரமாதம். நான் இப்ப இதெல்லாம் கனவாயிட்டு வருது. இதெல்லாம் எங்க நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. இந்த இயற்கையாக அந்த பசுவின் பால் வந்து நமக்கு கிடைச்சதுன்னா அதை விட ஒரு சிறந்த மருந்தோ சத்தான உணவோ எதுவுமே கிடையாது. ஆனா மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலே இல்லை. அதனால நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கார்ப்பரேட் கையில எல்லாம் போயிருச்சு. உணவு, மருத்துவம், சுகாதாரம், அதுக்கப்புறம் என்ன எல்லாம் அங்க ஒரு வியாபாரிகள் கை போய் சேர்ந்தாச்சு. நம்ம இருக்கிறதுல செலக்ட் பண்ணி எது முடியுமோ அதை பண்ணிக்க வேண்டியதுதான். பால் வந்து நான் வந்து 0% முதல்ல என் பையன் சொன்னான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அது மேல ஒரு பயம் வந்துருச்சு. ஸ்கிம்டு மில்க் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் 1%, அப்புறம் 2% அப்படின்னு என்ன இருக்குதோ அது. இங்க போய் நான் வந்து கறந்த மாடு பாட்டுப்பால் வேணும் நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? டெக்சாஸ்லயோ அல்லது டொரண்டோலயோ. ஏதோ சென்னையில வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. ஒரு சில வீட்டிலேயே மாடு இருக்கும். அவங்க அங்க பின்னால வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பால் கிடைச்சதுன்னா அதை விட உத்தமம் எதுவும் கிடையாது. சியாட்டில் அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல புண்ணியம் அது. நல்ல விஷயம் தான் அது. பால் வந்து முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இல்லைன்னா பால் சாப்பிடாம இருக்கிறதே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலயும் எல்லாத்துலயும் அவங்க நுழைஞ்சிடுறாங்க. சோயா மில்க் எடுக்கணும்னா அங்க ஒரு கார்ப்பரேட் வந்துருது. அப்புறம் வேற ஒவ்வொன்னும் இப்ப ஆல்மண்ட் மில்க் இருக்கு, சோயா மில்க் இருக்கு, ஓட்ஸ் மில்க் இருக்கு. ஃப்ரிட்ஜ திறந்தா வகை வகையா கொண்டாந்து அந்த மில்க்க எடுத்து வாங்கி வச்சிருக்காங்க மக்கள். அதனால பால் வந்து ஒரு நல்ல உணவு தான். உண்மையா அந்த இயற்கையான பால் கிடைச்சதுன்னா நல்ல உணவு. இல்லன்னா அது இல்லாம மத்த வழிகள்ல நம்ம அந்த சக்தியை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் அளவா சாப்பிடுறது தப்பு இல்ல. செயற்கை பால்கள்ல. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்து சசிகுமார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான கருத்துங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது
இந்த முன்ன சித்தர்கள் வந்துட்டு நிறைய பேர் இந்த ஃபுட்டே இல்லாமயே ரொம்ப வருடங்கள் இருந்தாங்கன்ற ஒரு கருத்துக்களும் இருக்கு. ஒரு சில வருடங்களுக்கு முன்ன கூட தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஒரு 40 நாளோ 50 நாள் சாப்பிடாம கூட இருந்து அதை இது பண்ணி காமிச்சாரு. பட் இது பெரிய சப்ஜெக்ட் தாங்க ஐயா. உங்களுடைய கருத்து அதுல எப்படி இருக்கும்? நல்ல விஷயம் தான் அது. நான் சேலத்துல பல வருஷங்கள் இருந்தேன். 20 வருஷத்துக்கிட்ட இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இயற்கை வைத்தியம் ஃபாலோ பண்ணவர். அவர் வந்து அவங்க டெலிகிராஃப் டெலிகாம் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர், சென்ட்ரல் கவர்மெண்ட். அவருடைய மனைவியாரை வச்சுட்டு தான் அவங்க நிறைய பரிசோதனை பண்ணார். அவர் வந்து நாங்கள் இப்போ ரோட்டரி கிளப்பில் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ எங்கள் கிளப்லேயே வந்து அவர் 40 நாள் உண்ணாவிரதம். அந்த அம்மா இயற்கை வைத்தியம் பண்ணுறவருடைய துணைவியார் எல்லார் எதிரிலையும் அந்த 40வது நாள் அவங்க எந்த மருந்தும் எந்த உணவும் சாப்பிடல, வெறும் நீரும் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வெயிட்டான தவளையில் தண்ணியை வச்சு அதை அப்படியே தூக்கி அவங்க எதிரில் கொட்டினாங்க. அதுக்கப்புறம் அதை தூக்கி, அதாவது அவங்கள சக்தி இழந்து விடுகிறோம் என்றதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த அம்மா பண்ணி காமிச்சாங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அது சர்வசாதாரணமாக இயற்கை மருத்துவம் செய்கிறவங்க கிட்ட போனீங்கன்னாலே அவங்க வந்து அதையே சொல்லுவாங்க. நிறைய இயற்கை வைத்துவம் இப்போ நம்மளே இங்கே பாக்கியநாதன் ஐயா இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கூட கோயம்புத்தூரில் இப்போ இயற்கை மருத்துவம் பண்ணியிருக்காரு. பெங்களூரில் இருக்குது. நிறைய உலகம் முழுவதும் பல சென்டருங்க வந்துருச்சு. என்னன்னா நிச்சயமாக முடியும். அதாவது நீரிலிருந்து சக்தி இருக்கிறது. காற்று பிராணவாயுன்னு அதானே சொல்றோம். பிராணல் வெறும் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, நிறைய சத்துகள் காற்றுல இருக்கு. அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் பூமியிலும் மையத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள், இவை எல்லாம் வச்சுக்கிட்டே ஒரு யோகி ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு அதுவே போதுமானது. நிறைய பேர், ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் அது மாதிரி இருந்திருக்காங்க. நம்ம செய்தி அதெல்லாம் பெரிய எப்பாவது ஒரு தடவை செய்தி வெளில விடும். சில பேர் எடுத்து போடுவாங்க, வைரல் ஆகும், வாட்ஸ்அப்ல போடுவாங்க, அதில் போடுவாங்க. நிறைய இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கை முறைக்கு, இல்லற வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம வந்து நிச்சயமா அது வந்து பாசிபிள். நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் குறைச்சிக்கிட்டு அதை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்மளாலையும் முடியும். உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும். அந்த நம்பிக்கையை வந்து மகரிஷி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம், குடும்ப கடமைகள், சமுதாய கடமைகள், நம்மளுக்கு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் இருக்கிறதுனால அது நம்ம இந்த டெய்லி நம்ம சாப்பிட்றது அளவு முறை மறுபடியும் எல்லாத்தையும் அந்த 2 வார்த்தையில முடிச்சிட்டாரு மகரிஷி. அது இருந்தாக்கா பிரச்சனையே கிடையாது. சுருக்கிக்கலாம். நிச்சயமாக முடியும். நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் அதனால் இப்போ பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.